ஆடிபிளா இருக்கு. நம்ம கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா, என்சிஇஆர்டிஎல் லைன் பை லைன் வாசிக்க போறோம். வாசிச்சுக்கிட்டே வரும்போது இம்பார்ட்டன்டான கீ டெர்ம்ஸ் விச் வி கம் அக்ராஸ் அதெல்லாம் நான் அண்டர்லைன் பண்ண போறேன். கோச் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்தெந்த கீவேர்ட்ஸ் உங்க ஆன்சர்ல வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத வந்து போர்ட்ரே பண்றது. ஓகே. அண்ட் ஃபாலோட் பை தட் கோச் பாயிண்ட் ஆஃப் வியூல 3 மார்க்கர்ஸ், 2 மார்க்கர்ஸ் அண்ட் 5 மார்க்கர்ஸ் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் என்சிஇஆர்டி லைன் பை லைன் வாசிக்க இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம்ஸ் வந்து அண்டர்லைன் ப்ளீஸ் அதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க அண்ட் மேக் ஷோர் டு இன்க்ளூட் தீஸ் கீவேர்ட்ஸ் இன் யுவர் appearing for book. ஓகே, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனில் வந்து நம்ம ஆரம்பிச்ச உடனே we are going to be dealing with genetics, basics of genetics. ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன்னா என்ன, கேரக்டர்னா என்ன, ட்ரெயிட்னா என்ன, ஃபீனோடைப்னா என்ன, ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸு ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்டர் தட் we'll be moving on to the Mendel's laws. ஸோ இந்த இடத்துல வந்து ஜெனட்டிக்ஸ்னா என்ன, what does that particular subject deal with அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க தேர்ட் பேராகிராஃபில். Subject deals with the inheritance as well as a variation இந்த இடத்துல வந்து subject deals with the inheritance as well as the variation of characters parents to offspring. Okay, this is one point. Okay, Mayang Suri, hello. அடுத்து வந்து inheritance is the process by which characters are passed on from parent to progeny. It is the basis of heredity. Inheritance basis of heredity. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக் டெர்மினாலஜிஸோட மீனிங்கை வந்து இந்த பேராகிராஃபில் வந்து ஒழிச்சு வச்சு அதை பார்த்து படிக்கணும். இன்ஹெரிட்டன்ஸை பற்றி, இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, ஜெனட்டிக்ஸ்னால் என்ன, அந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி வாட் இஸ் டீல் வித் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். வேரியேஷன் அடுத்தது இப்போ இங்கே வந்து எதை பற்றி பேசியிருக்காங்க, ஜெனட்டிக்ஸை பற்றி பேசியிருக்காங்க, இன்ஹெரிட்டன்ஸை பற்றி என்னன்னு. அடுத்து வேரியேஷன்னா என்ன, டிகிரி பை விச் ப்ராஜனி டிஃபர் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். Humans knew from as early as the cause of variation was sexual reproduction, very important. Genetics oda basis on sexual reproduction. Variation or cause was hidden in sex. Variations that are naturally present in the wild population of plants and animals. அடுத்து வந்து மெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல போவோம். ஸோ சில பேசிக் டெர்மினாலஜிஸ், ரொம்ப டெர்மினாலஜிஸோட மீனிங் என்னன்னு போட்டிருக்காங்க என்சிஆர்டி. They are straight away diving into Mendel's laws of inheritance. Okay. ஸோ இங்கே வந்து மெண்டலுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. அவர் என்ன அப்படின்னு 19th century. இந்த இடத்துல வந்து அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாரு, ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட், கிராஸ் பாலினேட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் கார்டன் பீஸ் ஃபார் 7 years 1856 to 63. ஓகே, ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம்ஸ். அவர் என்ன பண்ணாரு, ஹி கண்டக்டட் ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக்ஸ் 7 years. எதில், கார்டன் பீஸில் ஃப்ரம் தி இயர் 18. லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ப்ரப்போஸ் பண்ணார். இம்பார்ட்டன்ட் திங்ஸ். First time that statistical analysis and mathematical logic were applied to problems in biology. Okay? Mathematical logic and statistical analysis and mathematical logic, key terms applied for problems in biology, very important. Okay? So these are points under introduction for Mendel's laws of inheritance. Okay? So 2 marker, 3 marker மேலோட்டமா கேட்குறாங்க, இல்லை 5 மார்க்குக்கு கேட்டாங்கன்னா this is how you start your answer, these points. Of the this point rules as it being opposing. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அவர் எடுத்த கேரக்டர்ஸ் எல்லாத்துட்டையுமே வந்து தேர் வாஸ் அ கிளியர் டிஸ்டிங்விஷ்மெண்ட் பிட்வீன் த
both the traits of that particular character. So two opposite traits for the same character வந்து pick எல்லா cases. For example, tall, off. ஸோ இங்கே வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ட்ரூ ப்ரீடிங் பீலைன்ஸ். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி. ட்ரூ ப்ரீடிங் பீலைன்ஸ். ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸ் அப்படின்னா என்னது? ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸ்னா சக்ஸஸிவ் செல்ஃப் பாலினேஷனுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஸ்டேபிளாக இட் ஹஸ் பீன் பாஸ் டவுன் ஃப்ரம் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். பேசிக்லி ஜெனட்டிக்லி நம்ம சொன்னோம்னா இட் இஸ் இந்த ஹோமோசைகஸ் கண்டிஷன். இட் இஸ் இந்த ஹோமோசைகஸ் கண்டிஷன். தட் இஸ் கால்ட் ட்ரூ ப்ரீடிங் பீலைன். So true breeding is very important. True breeding is one where it has undergone continuous self-pollination. True breeding பற்றி ஒரு 2 மார்க்கர் கேட்கலாம். ஸோ ட்ரூ ப்ரீடிங்னா என்னது? It is one which has undergone continuous self-pollination, stable trait inheritance expression for several generations. Very important. Okay. True breeding என்ன? True breeding lines என்ன? 14 true breeding lines எடுத்திருக்காரு. 7 characters, so 14 traits. Therefore, 14 true breeding for each trait. Each character with contrasting trait. Contrasting traits very important. Contrasting traits, okay. ஸோ இங்கே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூ ஷுட் பி நோயிங் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் அண்ட் ட்ரைட்ஸ் போத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களை வந்து எழுத சொல்ல கேட்கலாம். ஸோ ஸ்டெம் ஹைட், flower color, flower position, pod shape, pod colors, seed shape and seed color. These were the characters that he studied. Each of these characters had 2 contrasting traits. அது என்னென்னன்றதையும் நீங்கள் வந்து தரோவா மனப்பாடம் பண்ணி பை ஹார்ட் பண்ணி கேரக்டர் அதோட டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் தரோவு தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வந்து நம்ம மோனோ ஹைப்ரிட் அண்ட் டயஹைப்ரிட் கிராஸ் ரெண்டுக்கும் போகும். ஸோ ஃபஸ்ட்டு மோனோ ஹைப்ரிட் கிராஸ், அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீனில் வந்து என்னென்ன லாஸ் ப்ரப்போஸ் பண்ணார்? இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்ஸ் டயஹைப்ரிட் கிராஸ் மூலிமா என்ன லா கொண்டு வந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எல்லா லாவுமே வந்து ஒரே கிராஸில் மோனோ ஹைப்ரிட் அண்ட் டயஹைப்ரிட் கிராஸ் ரெண்டு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன் மோனோ ஹைப்ரிட் கிராஸை பற்றி பார்ப்போம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ஸை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ், ட்ரூ ப்ரீடிங் டால் அண்ட் ட்ரூ ப்ரீடிங் ஷார்ட் ஆர் டுவார்ஃப். ஸோ இந்த ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸை வந்து கிராஸ் பண்ணி கிடைக்கிற ஜெனரேஷனாக தான் வந்து ஃபீலியல் ஜெனரேஷன் ஆர் F1 ஜெனரேஷன். ஓகே. ஸோ plants of the first hybrid generation வந்து filial or F1 generation. Okay. Plants of the first hybrid generation. True breeding lines ஓட contrasting traits இருக்குல்ல, அது ரெண்டையும் நீங்கள் கிராஸ் பண்ணி கிடைக்கிற ஜெனரேஷன் progeny set of progenies வந்து நம்ம F1 generation or filial progeny. Okay. This is very important. ஸோ இங்கே என்ன அப்சர்வ் பண்ணாரு? அப்சர்வேஷன் அண்டர் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் என்ன அப்சர்வ் பண்ணாரு? F1 ப்ராஜனி எல்லாமே வந்து வெட் டால், அதாவது ஒரு பர்டிகுலர் ட்ரெயிட்டை மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சு. ஓகே, லைக் ஒன் ஆஃப் இட்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் நன் வேர் டுவார்ஃப். ஸோ இது மூலியமாக வந்து அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மல்டிபிள் டைம்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாரு? F1 இஸ் ஆல்வேஸ் ரிசம்பிளிங் ஈதர் ஆஃப் த பேரண்ட்ஸ். ஸோ இது மூலியமாக வந்து அவர் என்ன பார்த்தாருன்னா ஒன் ஆஃப் த ட்ரெயிட்ஸ் வேர் த டாமினன்ட் ட்ரெயிட் ஆஃப் தட் பர்டிகுலர் கேரக்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஸோ இது மூலியமா லா ஆஃப் டாமினன்ஸ் கொண்டு வந்தாரு. F1 always resembled either one of the parents. Okay, this is a very important observation that Mendel saw in monohybrid cross. Mendel then self-pollinated. So in the F1 progenies வந்து self-pollinated. Okay, so multiple progenies கிடைச்சிருக்குமே F1 generationல, அதை வந்து ஒருத்தருக்கு he selfed it. He basically crossed all the siblings with each other. Okay, அதுதான் வந்து இங்க self-pollinated in the tall F1 plants அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ F1 பிளான்ஸை ஒருத்தருக்கு கிராஸ் பாலினேட் பண்ணும்போது F2 ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா some of them were dwarf. Okay,
ஸோ அந்த இடத்துல வந்து phenotypic ரேஷியோ வந்து 1/4 and 3/4. ஸோ டாமினன்ட் ரேட்டுக்கு 3/4, ரெசிஸ்டிவ் ரேட்டுக்கு 1/4 கிடைச்சது F2 ஜெனரேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து the tall and dwarf traits were identical to the parental type and did not show any blending. ஸோ இந்த இடத்துல வந்து கிடைக்கிற ப்ராஜனிஸ் வந்து அப்படியே அப்பா அம்மாவை, அதாவது தாத்தா பாட்டி, ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸில் கிடைச்சது இல்லையா டால் அண்ட் வாஃப், அதை வந்து அப்படியே ரிசம்பிள் பண்ணுச்சு. எதுவுமே வந்து இன்டர்மீடியேட் கேரக்டர் அந்த மாதிரி எதுவும் காட்டலை. ஓகே, கம்ப்ளீட் செக்ரிகேஷன் நடந்திருக்கு இந்த இடத்துல. ஓகே, they were either tall or dwarf, பட் யாருமே வந்து they were not intermediate. ஸோ மற்ற கேரக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி சிமிலரான ஒரு ரிசல்ட் கிடைச்சது. ஸோ 3:1 ரேஷியோ F2 ஜெனரேஷனில். இப்போ நம்ம வந்து மோனோ ஹைப்ரிட் கிராஸா, மோனோ ஹைப்ரிட் கிராஸில் F2 ஜெனரேஷனில் உங்களுக்கு கிடைச்ச phenotypic ரேஷியோ வந்து 3:1. 3:1 கிடைக்கும். ஜீனோடிபிக் ரேஷியோ வந்து இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து based on these observation, Mendel proposed that something was being stably passed on. Okay, something is being passed down அப்படின்னு சொல்றாரு. Something is being passed down which is unchanged from parent to offspring through the gametes, okay, over successive generation. இந்த சம்திங் which is being passed down தான் வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு அவர் கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் நம்ம அது ஜீன்ஸ்னு கூப்பிட்டோம். பட் இனிஷியலி அவர் வந்து சம்திங்கை வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நேம் பண்ணார். ஓகே, அடுத்து வந்து ஜீன்ஸ் were known as the units of inheritance. இந்த சம்திங் தான் வந்து ஜீன்ஸ் which is the units of inheritance. They contain information. ஸோ இங்கே ஜீன்ஸோட டெஃபினேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஜீன்ஸ்னா என்ன? They contain information that is required to express a particular trait in an organism. Okay, and genes which code for pair of contrasting traits is known as. Okay, one particular gene which is coding for two different types of alleles, two different possible alleles. Okay, ஒரு particular gene இருக்கு. அந்த ஜீன்ல வந்து it could code for ஒரு கேரக்டரோடுக்கு ரெண்டு ட்ரேட் இருக்கு இல்லையா, it could code for either that one particular trait or the other trait for that particular character. Yeah, a pair of contrasting alleles, pair of contrasting traits, and அதை வந்து alleles அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ இங்கே alleles and genesக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஜீன்ஸ்னா என்னது? யூனிட்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், contain the information for expressing a particular trait. அடுத்து allelesனா என்னது? genes coding for a pair of contrasting traits are known as alleles. So alleles are basically different forms of the same gene. Okay, so the gene for coding for height வந்து ஒரு particular gene இருக்குன்னு, coding for plant height, tall, dwarf, the height என்கோட் பண்ற ஒரு ஜீன் இருக்கு. அந்த ஜீனுக்கு வந்து ரெண்டு ஃபார்ம் இருக்கலாம். It could be in one particular form which is giving you the tall trait, another form which is giving you the dwarf trait. So it has two different forms for that particular gene. Yeah, those are the alleles. Two different forms of the two different forms of the gene is known as the alleles. Okay. So நம்ம வந்து இதை வந்து எழுதி when we write down these features, alleles, genes and features, dominant, recessive traits எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி capital T and small t அந்த மாதிரி we are denoting we are using alphabets to denote the particular trait. Okay, that is how we represent. அண்ட் ஒரு பேர் ஆஃப் alleles இருக்கு இல்லையா, ஒரு ஜீனில் பேர் ஆஃப் alleles இருக்கு. ஸோ அதை வந்து கேபிட்டல் டி இது வந்து ஒரு ஜீன். இந்த ஜீனில் வந்து ஒரு கேபிட்டல் டி ஒரு கேபிட்டல் டி, ரெண்டு கேபிட்டல் டி இருக்கு. இது ஒரு ஜீன் கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கு. இது ஒரு ஜீன் ஸ்மால் டி ஸ்மால். ஸோ கேபிட்டல் டி இஸ் ஹோமோசைகஸ் கண்டிஷன். கேபிட்டல் டி ரெண்டுமே சேமாக இருந்துச்சு, கேபிட்டல் டி ஆகட்டும் ஸ்மால் டி ஆகட்டும் ரெண்டுமே இதாக இருந்துச்சுன்னா ஹோமோசைகஸ். ஒன்று வந்து
ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஹெட்ரோசைகஸ். ஹோமோசைகஸ் கண்டிஷன், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன், இதை பற்றி தான் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக பேசுது. அண்ட் இன்னொரு ஹெட்ரோசைகோட்ஸ் வந்து லா ஆஃப் டாமினன்ஸ் படி phenotypically it will resemble the dominant trait or the dominant parent. இந்த கேஸில் வந்து ஹெட்ரோசைகஸாக இருந்தாலும் ஜீனோடிபிக்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் phenotypically it will be same as tall plants. ஸோ இங்கே வந்து அதை தான் இந்த பேராகிராஃபில் வந்து டெனோட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு ஆல்ஃபபெட்ஸும் ஒரு ஜீனை டெனோட் பண்ணுது. அதை வந்து நம்ம மோனோ ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மோனோ ஹைப்ரிட்டை வந்து நம்ம இன்னொரு மோனோ ஹைப்ரிட்டோட கிராஸ் பண்ணும் போது அதை மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு நம்ம அப்படிதான் பேர் வந்துச்சு. From the observation that the recessive parental trait is expressed without blending the F2 generation, you can infer that when the tall meiosis, the alleles of the parental pair separate or segregate from each other and only one allele is transmitted to a gamete. Okay. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, லா ஆஃப் செக்ரிகேஷனை கொண்டு வராங்க. ஸோ இங்கே வந்து கேரக்டர்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு இன்டர்மீடியேட்டாக எதுவுமே கிடைக்கல. கேரக்டர்ஸ் either resembling the either of the parent, yeah, either the tall parent or the dwarf parent. There is no intermediate character shown. So இதனால என்ன இன்ஃபர் பண்ணுறாங்க, tall and dwarf plant produce gametes by the process of meiosis. Production of gametes by meiosis அப்படின்றத வந்து இங்கே சொல்கிறாங்க. And then the alleles of the parental pair separate or segregate from each other. ஏன் இதை சொல்கிறாங்க, because the progeny is resembling either of the parents. It is not resembling both the parents together. And only one allele is transmitted to a gamete, either the father or the mother. Random process, 50% chance of gamete containing either of the alleles. Okay. So இங்கே வந்து நம்ம Punnett square கான்செப்ட் வருது. Punnett square was developed by British geneticist Reginald C. Punnett. Okay. So the geneticist Reginald C. Punnett was the one who developed Punnett square. Punnett square எப்படி வரையணும்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சுக்கணும். ஒரு பேரண்ட்டோட அலீல்ஸை வந்து ஒரு பக்கம் வரைஞ்சிக்கணும், இந்த பக்கம் கேபிட்டல் டி, ஸ்மால் டி, கேபிட்டல் டி. இன்னொரு பேரண்ட் இருக்கு இல்லையா, செகண்ட் பேரண்ட்டோட அலீல்ஸை இந்த பக்கம் எழுதிக்கணும். இந்த அலீல்ஸை வந்து இங்கே கேபிட்டல் டி ரெண்டுமே மேட்ச் ஆகுது. இந்த இடத்துல கேபிட்டல் டி இருக்குது. இந்த மாதிரி Punnett ஸ்கொயர் எப்படி வரையணும்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த Punnett ஸ்கொயர் மூலமா we can see. So capital T is to capital T small t is to small t. Genotypic ratio 1:2:1 வருது. ஆனால் phenotypic ratio 3:1 வருது. மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஓகே. F2 ஜெனரேஷனை செல்ஃப் பண்ணும்போது, செல்ஃபிங் ஆஃப் F2 ஜெனரேஷன், சாரி F1 ஜெனரேஷன், செல்ஃபிங் ஆஃப் யுவர் F1 ஜெனரேஷனில் F2 ஜெனரேஷனில் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஓகே. ஸோ ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ் இருக்குது. ட்ரூ ப்ரீடிங் டால், ட்ரூ ப்ரீடிங் டுவார்ஃப். அது ரெண்டையும் நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது we are getting F1 filial generation, again tall plants, but genetically they are heterozygous. அந்த F1 ஜெனரேஷனில் ஃபீலியல் ப்ராஜனிஸை நம்ம கிராஸ் பண்ணும்போது, செல்ஃப் பண்ணும்போது, ஆன் செல்ஃபிங் நம்மளுக்கு F2 ஜெனரேஷனில் phenotypic ratio 1:2:1, genotypic ratio 3:1. மோனோ ஹைப்ரிட் கிராஸுக்கு F2 ஜெனரேஷனில் genotypic ratio 1:2:1, phenotypic ratio 3:1. இந்த ரேஷியோஸில் கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி இம்பார்ட்டன்ட். மேல் அண்ட் ஃபீமேல எப்படி டெனோட் பண்ணுறது சிம்பிள்ஸ், தட் ஆல்சோ. இந்த இடத்துல இந்த ஃபார்முலா இஸ் சிம்பிளி ரெப்ரசென்டிங் யோர் பேரண்டல் ஜெனரேஷன், தி F1 ஜெனரேஷன் அண்ட் த F2 ஜெனரேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி இருக்குது. பேரண்டல் ஜெனரேஷனில் ப்ராஜனி, அதாவது ப்ராஜனிக்கு வந்து there is a 50% chance of capital T coming from the true breeding tall plant and 50% chance of the small t coming from the recessive parent, okay, dwarf plant.
ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஃபார்முலாவாக எழுதியிருக்காங்க. ஓகே, இது ஈக்குவல் டு இது F1 ஜெனரேஷனில் வந்து நம்ம செல்ஃப் பண்ணுறோம் இல்லையா, ஹாஃப் டி அண்ட் ஹாஃப் ஸ்மால் டி, இது ரெண்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கிது ப்ராஜனிஸில். ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இன்னொரு ஒரு ஹெட்ரோசைகஸ் ப்ராஜனியோட செல்ஃப் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே டெனோட் எக்ஸ் செல்ஃபிங் கிராஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி செல்ஃப் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா F2ல நம்மளுக்கு வந்து 1:2:1 ரேஷியோவில் கிடைக்குது இல்லையா, phenotypic ரேஷியோ. அதுதான் 1/4 + 1/2 + 1/4ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1:2:1 கிடைச்சிடும். ஓகே, அதுதான் வந்து இங்கே ஃப்ராக்ஷன்ஸாக டெனோட் பண்ணியிருக்காங்க. நத்திங் டு ஃபீல் கன்ஃபியூஸ். நம்ம இந்த phenotypic ரேஷியோ 1:2:1 அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே வந்து ஃப்ராக்ஷன்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ 1:4, 1/2, 1/4 வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்து நீங்கள் எல்லாம் காமன் ஃபேக்டருக்கு கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் கெட் த ரேஷியோ 1:2:1. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டெஸ்ட் கிராஸ். டெஸ்ட் கிராஸ்னா என்னது? இப்போ வந்து டெஸ்ட் கிராஸோட அஜெண்டா என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிளான்ட் இருக்கு. அந்த பிளான்ட்டோட ஃபீனோடைப் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். வெதர் இட்ஸ் டால் ஆர் சீட் கலர் எல்லோவா இருக்கா, க்ரீனாக இருக்கா, பாட் ஷேப் எப்படி இருக்கு, பார்த்தாலே தெரியும். பட் அதோட ஜீனோடைப் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அதை பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஃபீனோடைப்பை மட்டும்தான் நம்மளால பார்த்து கண்டுபிடிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். டெஸ்ட் கிராஸ் இஸ் எக்ஸிஸ்டிங் டு ஐடென்டிஃபை த ஜீனோடைப் ஆஃப் a plant or a species showing the dominant character. இப்போ அந்த பிளான்ட் ஆர் அனிமல் ஸ்பீஷீஸ் வந்து ரெசிசிவ் கேரக்டரை வந்து ரெசிசிவ் ட்ரெயிட்டை காட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல தான் இருந்தாலும் அப்போ தான் இட் கேன் எக்ஸ்பிரஸ் த ரெசிசிவ் ட்ரெயிட் இல்லையா, இல்லாட்டி இட் கான்ட். ஸோ அதை வந்து டாமினன்ட் ட்ரெயிட்டை காட்டுதுனா தான் யூ வில் ஹாவ் அ டவுட். பாசிபிலிட்டிஸ் வந்து ரெண்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளான்ட்டோ அனிமலோ டாமினன்ட் ட்ரெயிட்டை காட்டுதுன்னா phenotype வந்து எப்படி இருக்குன்னு தெரியுது. ஆனா genotype could be homozygous or heterozygous. ஏன்னா ரெண்டு கண்டிஷனையும் வந்து phenotype சேம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டெஸ்ட் கிராஸ். டெஸ்ட் கிராஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஆர்கனிசம், அன்னோன் ஆர்கனிசம் ஷோயிங் டாமினன்ட் phenotype, whose genotype is to be determined, crossed with recessive parent. Recessive parent instead of self crossing. Okay, this is the proper definition of test cross. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க exam point of view. So progenies of such crosses can be analyzed to predict the genotype of the test organism. Genotype கண்டுபிடிக்கிறதா மெயின் அஜெண்டா. ஸோ இப்போ இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமா வந்து சில அப்சர்வேஷன்ஸ் கொண்டு வராரு மெண்டல். அந்த அப்சர்வேஷன்ஸ் மூலியமா சில லாஸ் கொடுக்குறாரு. அது என்னென்ன லாஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸ் மூலியமா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டாமினன்ஸ் கொண்டு வராரு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபேக்டர்ஸோட கான்செப்டை பற்றி அவர் ஏற்கனவே கொண்டு வந்துட்டாரு. சம்திங் இஸ் பீங் ஸ்டேபிள்லி பாஸ் டவுன் ஃப்ரம் ஜெனரேஷன் ஆஃப் சம்திங்கை வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு அந்த டைமில் அவர் கூப்பிட்டாரு. ஓகே, அதை லேட்டர் ஆன் நம்ம ஜீன்ஸ்னு கூப்பிட்டோம். ஸோ அடுத்து வந்து இந்த சம்திங் வந்து இட் இஸ் அக்கரிங் இன் பேர்ஸ். ஓகே, ஸோ பேர் ஆஃப் அலீல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம், பேர் ஆஃப் ட்ரைட்ஸ், பேர் ஆஃப் அலீல்ஸ். ஸோ இட் இஸ் அக்கரிங் இன் பேர்ஸ் அண்ட் டிசிமிலர் பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். One member of the pair dominates the other. So law of dominance basically. So அந்த பேர்ல வந்து ஒரு பர்டிகுலர் allele is dominating the other. அடுத்தது வந்து law of segregation. இங்க வந்து alleles வந்து is not showing any intermediate character அப்படின்னு பார்த்தோம்னா do not show any blending. Alleles are not showing any blending இல்லையா. ஸோ law of segregationக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட். ஸோ since it is alleles are not showing any blending, it means that there is proper segregation of gametes happening அப்படின்றத கண்டுபிடிச்சார். Homozygous produces all gametes that are similar. Heterozygous வந்து produces two kinds of gametes, each having one allele with equal proportion. Okay, இப்போ வந்து incomplete dominance. இப்போ வந்து incomplete dominance பத்தி பார்க்க போறோம். Komal Agarwal. This word I don't understand. This is a Tamil from English. Incomplete dominance பற்றி பார்க்க போகிறோம். இப்போ till now all the experiments conducted by Mendel, it showed proper law of dominance, proper segregation. Okay, now incomplete dominance,
there were also cases where there were blending of characters. Blending of characters நடக்காததுனால தான் law of segregation கொண்டு வந்தாங்க. Incomplete dominanceல சில எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து there was blending of characters. Okay? So it was not on either side of the spectrum. It was somewhere in the middle. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். Incomplete dominanceல a very important experiment is snapdragon or antirrhinum. Okay? So இந்த இடத்துல வந்து as usual capital R is your dominant allele, small r is your recessive allele. Small r வந்து white flowered plants, capital R வந்து red flowered. So red color is dominant trait, white is recessive trait. ஆனால் நீங்கள் heterozygous கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர்ட் ஃப்ளவர்ஸ். ஸோ heterozygous கண்டிஷனில் பிங்க் கலர்ட் ஃப்ளவர்ஸ் வரதுனால there was an intermediate character which was seen. Intermediate character வந்து original laws of segregation, it did not allow for intermediate character. Yeah, if alleles are if gametes are segregating independently, I mean proper segregation நடந்துச்சுன்னா intermediate character should not be seen, but here it was seen. So this is a perfect example for incomplete dominance. Okay? So in the exam point of view la incomplete dominance பத்தி explain பண்ணுங்க with an example அப்படின்னு கேட்டாங்கன்னா, usually if they are asking for 5 marker question, so 5 marker question, obviously you will have to draw the Punnett square. Okay? Punnett square வரையறதுக்கு முன்னாடி you will have to write parental generation, அதுல இருந்து வர்ற gametes. So capital R அப்படின்னு இருக்குன்னா, what is the possible gamete that can come from this particular gene? In the particular gene, in the pair of contrasting traits, pair of contrasting alleles, the gene la வந்து what is the possible gamete that can come? The possible gamete that can come is only capital R. வேற எந்த கெமீட்டும் வர வாய்ப்பு இல்லை, ஸ்மால் ஆர் வர வாய்ப்பு இல்லை. ஸோ கெமீட்ஸை வந்து யூஸ்வலி இப்படி எழுதி அதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டுருங்க. ஓகே, அது வந்து இட் இஸ் டு டெனோட் தட் இட் இஸ் அ கெமீட். ஓகே, தட் இஸ் ஹவ் யூ ரைட் இட். ஸோ ஒரு 5 மார்க் கொஸ்டின் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு கேட்குறாங்கன்னா, யூ வில் ஹேவ் டு ஸ்டார்ட் வித் த P generation, F1 and F2 generation followed by a Punnett square. ஓகே, ஸோ இதெல்லாம் யூ வில் ஹேவ் டு ரெப்ரசென்ட். ஸோ P generation யூ டோன்ட் ஹேவ் டு ட்ரா த டயக்ராம் ஆஃப் ஃப்ளவர் அண்ட் ஆல். நீங்கள் வந்து சும்மா அதோட ஜீன் அலீல்ஸ் எப்படி இருக்குது, அதுல இருந்து வர்ற கெமீட்ஸ் எப்படி இருக்குது, அதை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது F1 ஜெனரேஷனில் என்ன எப்படி இருக்கும் ப்ராஜனிஸ் அப்படின்றது நீங்கள் டெனோட் பண்ணால் போதும். கேபிட்டல் ஆர் ஃபீனோடைப் என்ன காட்டுது, ரெட்டு, ஸ்மால் ஆர் ஒயிட்டு, அதுலேருந்து வர்ற கெமீட்ஸ். ஸோ இப்போ இங்கே இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரில் வந்து 2 பாசிபிள் கெமீட்ஸ் இல்லையா, 2 கெமீட்ஸ் ஆர் பாசிபிள். ஒன் இஸ் capital R, the other is small r. Yeah, 2 gametes is possible. You round those gametes. Yeah? 2 gametes are possible, and since you are selfing it with itself, yeah, in a for F2 generation. So இந்த இடத்துல இருந்து 2. And then finally you will have to depict the phenotypic and genotypic ratio as well. இது பண்ணதுக்கு அப்புறமா வந்து இஃப் இங்கே வந்து நம்ம we are going for a 5 marker question. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த டயக்ராம் அண்ட் இந்த ஃப்ளோ சார்ட் வரைஞ்சதுக்கு அப்புறமா, Punnett ஸ்கொயர் எல்லாம் வரைஞ்சதுக்கு அப்புறமா யூ வில் ஹேவ் டு ரைட். ஸோ தி எக்ஸாம்பிள் விச் வி ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னா என்ன அப்படின்னா, வென் செக்ரிகேஷன் வந்து ப்ராப்பராக நடக்காத போது, ஓகே, when segregation is not happening properly, when segregation of when the gametes are not segregating properly, என்ன சொல்றது, there is blending of characters, there is blending of traits, okay, which is lead to the which will lead to a intermediate phenotype. Okay, lead to an intermediate phenotype, and the perfect example for this is snapdragon or antirrhinum. இந்த மாதிரி கொடுத்து you'll have to specify what you've written on the left hand side. That's all. This is how you approach a 5 marker question.
அடுத்து வந்து கோடாமினன்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறதுலாம் வந்து டீவியேஷன்ஸ் ஃப்ரம் மெண்டல்ஸ் லா. ஓகே, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ் இதெல்லாம் வந்து டீவியேஷன்ஸ் ஃப்ரம் மெண்டல்ஸ் லா பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஃபார் டீவியேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரம் மெண்டல்ஸ் லா. அடுத்து வந்து கோடாமினன்ஸ். இந்த இடத்துல வந்து மோர் தென் ஒன் அலீல், டூ அலீல்ஸ் வந்து when they are present together, நம்ம யூஸ்வலி லா ஆஃப் டாமினன்ஸ்ல படிச்சிருக்கோம். ஒன் பர்டிகுலர் ஒரு அலீல்ல வந்து ஒன் பர்டிகுலர் ட்ரெயிட் இஸ் டாமினன்ட் ஆஃப் தி அதர் அப்படின்னு நம்ம அலீல்ல. ஸோ இங்கே வந்து கோடாமினன்ஸ்ல வந்து அந்த அலீல்ல வந்து ரெண்டுமே வந்து இட் இஸ் கோடாமினேட்டிங், இட் இஸ் எக்ஸ்பிரஸிங் டுகெதர். யூஸ்வலி ஒன் வில் பி எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி அதர் ரெசசிவ் அலீல் இஸ் மாஸ்க்டு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கோடாமினன்ஸ்ல வந்து both of them are expressing. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இஸ் பிளட் குரூப்பிங். ஓகே, ஐஏ அண்ட் ஐபி போத் ஆர், இந்த ரெண்டு அலீலும் வந்து தே ஆர் கோடாமினன்ட். ஸோ ஏபிஏ பிளட் குரூப்பிங்கில் ஐஏ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஏ பிளட் குரூப், ஐபி ஃபார் பி பிளட் குரூப், ஸ்மால் ஐ அண்ட் ஸ்மால் ஐ. ஸ்மால் ஐ இஸ் த ரெசசிவ் அலீல். அது வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் யூ வில் கெட் ஓ பிளட் குரூப். ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஓ பிளட் குரூப்பில் யூ வில் ஹாவ் no antigens, only antibodies, both antibody A and B, both you will have. ஆனால் A and B blood groupல வந்து ஆன்டிஜென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏல பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் ஏ இருக்கும் அண்ட் பி ஆன்டிபாடி இருக்கும். பிளட் குரூப் பி பார்த்தீங்கன்னா ஐபி, பி பிளட் குரூப்ல வந்து ஆன்டிஜன் பி இருக்கும், ஆன்டிபாடி ஏ இருக்கும். ஸோ 6 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் பிளட் டைப்ஸ் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டேபிளை வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மல்டிபிள் அலீல்ஸ்னு ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மல்டிபிள் அலீல்ஸ்னால் என்னது? மோர் தென் 2 ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஃபார் அ ஜீன். ஸோ ஒரு ஜீனில் வந்து நம்ம இது வரைக்கும் என்ன படித்தோம்? ஒரு ஜீன்னா அதாவது இட் இஸ் கோடிங் ஃபார் அ கேரக்டர். அந்த கேரக்டருக்கு வந்து 2 வேரியேஷன் தான் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேரக்டர் வந்து இப்போ பிளான்ட்டில், பி பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து ஒரு கேரக்டர், அதுக்கு வந்து 2 வேரியேஷன் தான், டால் இல்லை டுவார்ஃப். ரெண்டு கேரக்டர், 2 ட்ரெயிட் பார்த்தோம். ஏன் மல்டிபிள் அலீல்ஸ் வந்து மோர் தென் 2 ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அன் அலீல், மோர் தென் 2 ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஃபார் அ ஜீன். ஓகே, அந்த பர்டிகுலர் ஜீனுக்கு மோர் தென் 2 ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஏபிஓ பிளட் குரூப்பிங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் இங்கே வந்து 2 ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இல்லை, 3 ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஐஏ, ஐபி அண்ட் ஸ்மால் ஐ 3 இருந்துச்சு இல்லையா? ஜீன் ஹேஸ் 3 அலீல்ஸ். அதே மாதிரி ஐ கலர் அண்ட் ரோசோஃபிலா எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹேஸ் 15 அலீல்ஸ். Yeah, so more than 2 alternate forms of a gene இருக்கு. Yeah, so that is called multiple alleles. So multiple alleles வந்து என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து single gene product may produce more than one effect. So single gene product is effective, may produce more than one effect. Yeah, so நிறையா கேரக்டர்ஸை வந்து ஒரு ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது. கண்ட்ரோல் பை ஒன் ஜீன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ச் சிந்தசிஸ் அண்ட் டி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கண்ட்ரோல் பை ஒன் ஜீன், இட் ஹாஸ் 2 alleles. Starch is effectively by BPO. ஸோ இங்கே வந்து பேசிக்லி என்ன சொல்ல வராங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலிமா டீவியேஷன்ஸ் ஆஃப் மெண்டல்ஸ் லாஸ், டீவியேஷன் ஆஃப் மெண்டல்ஸ் லாஸில் வந்து உங்களுக்கு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோ டாமினன்ஸ், மல்டிபிள் அலீல்ஸ் இதெல்லாம் வந்து வருது. அண்ட் தென் ஒன் ஜீன் கண்ட்ரோலிங் மெனி கேரக்டர்ஸ், அது பிளியோட்ராபி, ஒன் ஜீன் ஹேவிங் ப்ரொடியூசிங் மோர் தென் ஒன் எஃபெக்ட், பிளியோட்ராபி அப்படின்னு. one gene controlling multiple characters. So இதெல்லாம் வந்து deviations from Mendel's law. For which NCRT you are reading?
12th standard NCERT biology book. அடுத்து வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 genes ஆர் டைஹைபிரிட் கிராஸ் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்ன, இங்கே வந்து மெண்டல் அகெயின் ஆல்சோ ஒர்க் வித் ஓகே. இங்கே வந்து 2 கேரக்டர்ஸை வந்து அட் அ டைம் வந்து கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஹீஸ் கிராசிங் 2 plants that differed in 2 characters. இது வரைக்கும் மோனோஹைபிரிட் கிராஸில் 2 பிளான்ட் வந்து கிராஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 2 பிளான்ட்டுக்கு இடையில வந்து எல்லாம் சேமாக இருக்கும். வெறும் ஒரே ஒரு கேரக்டரோட ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கும். ஏன் மோனோஹைபிரிட் கிராஸில் 2 பிளான்ட்டை கிராஸ் பண்ணுறாங்கன்னா தே வில் பி ஐடென்டிக்கல். வெறும் ஒரே ஒரு கேரக்டரில் மட்டும்தான் வந்து தே வில் பி டிஃபரிங். ஓகே, இப்போ வந்து நம்ம அவர் வந்து இப்போ ஹைட்டை வந்து அவர் எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு அவர் ஹைட்டை பேஸ் பண்ணி அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி கிராஸ் கண்டக்ட் பண்ணணும்னு அவர் நினைச்சாருன்னா எல்லாம் சேமாக இருக்கும். சீட் கலர், சீட் ஷேப்பு, பேர்னா பாட் ஷேப், பாட் கலரு எல்லாம் சேமாக இருக்கும். ஆனால் ஒரு பிளான்ட் டாலாக இருக்கும், ஒரு பிளான்ட் ட்வார்ஃபாக இருக்கும். மற்ற எல்லா கேரக்டர்ஸும் சேமாக இருக்கும். வெறும் அந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் வேற வேற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து 2 ட்ரெயிட் இருக்கும் இல்லையா, அந்த 2 ட்ரெயிட் வந்து 2 பிளான்ட்ஸாக இருக்கும். அந்த ஒரு கேரக்டரில் மட்டும்தான் டிஃபர் ஆச்சு. இங்கே டைஹைபிரிட் கிராஸில் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்ஸில் வந்து 2 பிளான்ட்ஸ் கிராஸ் பண்ண போகிற 2 பிளான்ட்ஸுமே வந்து 2 கேரக்டரில் டிஃபர் ஆகும். ஒரு கேரக்டரில் இல்லை, 2 கேரக்டரில் டிஃபர் ஆகுது. டால் அப்படின்றோம், டால் ட்வார்ஃப், ஹைட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு. ஹைட்டில் மட்டும் டிஃபர் ஆக மாட்டாங்க. மேபி இன்னொரு அடிஷ்னலாக ஒரு கேரக்டர், சீட் கலர் ஃபார் எக்ஸாம்பிள். சீட் கலர் அண்ட் ஹைட் 2 கேரக்டர்ஸ் வந்து டிஃபர் ஆக வாய்ப்பு. இங்கே வந்து சீடோட கலர் அண்ட் சீடோட ஷேப் இந்த 2 கேரக்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, டு கண்டக்ட் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து சீடோட கலர் அண்ட் சீடோட ஷேப் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல. ஸோ இங்கே வந்து y இஸ் யோர் டாமினன்ட் ட்ரெயிட் ஃபார் சீட் கலர் விச் இஸ் yellow. y வந்து ரெசிசிவ் green. சீட் கலரோட டாமினன்ட் ட்ரெயிட் வந்து yellow கலர். சீட் கலருக்கு ரெசிசிவ் ட்ரெயிட் வந்து green கலர். ஸோ கேபிட்டல் Y அண்ட் ஸ்மால். அண்ட் சீட் ஷேப்புக்கு டாமினன்ட் ட்ரெயிட் வந்து ரவுண்டு, கேபிட்டல் R. அண்ட் ரெசிசிவ் வந்து ரிங்கிள்டு சீட் ஷேப், ஸ்மால் R. ஸோ அந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்படி எழுதுவாங்க, இது வந்து ட்ரூ ப்ரீடிங் வெரைட்டிஸ். ஏற்கனவே பார்த்த மாதிரி ட்ரூ ப்ரீடிங் வெரைட்டிஸ், கேபிட்டல் R ஆல்வேஸ் ஸ்மால். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 2 கேரக்டர்ஸோட ஸ்டேட்டை சொல்கிறாங்க இங்கே. ஓகே, ஸோ இது 2யும் வந்து அவங்க கிராஸ் பண்ணும்போது ட்ரூ ப்ரீடிங் வெரைட்டிஸை வந்து கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து F1 ஜெனரேஷனில் வந்து எல்லாமே வந்து ஒரே ஒரு கேரக்டரில் தான் வந்து கிடச்சி. ஐ மீன் அந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து ஒரே ஒரு ட்ரெயிட்டை தான் காட்டுச்சு, இந்த டாமினன்ட் ட்ரெயிட்டை வந்து காட்டுச்சு. ஸோ F1 ஜெனரேஷனில், F2ல வந்து பேரண்டல் ஜெனரேஷனில் கேபிட்டல் R ஆல்வேஸ் ஸ்மால் R, இது 2யும் கிராஸ் பண்ணுறாங்க. வாட் ஆர் த பாசிபிள் கெமீட்ஸ்? பாசிபிள் கெமீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா this was the only possible gamete இல்லையா. இதே F1 ஜெனரேஷனில் அடுத்து, ஸோ F1 ஜெனரேஷனில் வந்து இந்த 2 கெமீட்ஸ் மூலமா வரக்கூடிய பிளான்ட் என்னது, கேபிட்டல் R, ஸ்மால் R, கேபிட்டல். ஓகே, ஆல்தோ இட் இஸ் இந்த ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். இங்கே வந்து எப்படி இருந்துச்சு, ரவுண்ட் அண்ட் yellow. இங்கே வந்து wrinkled அண்ட் green. இங்கே வந்து phenotype, the progeny, F1ல இருக்கிற ப்ராஜனியோட phenotype எப்படி இருக்கும், it will be the dominant one, round and yellow. ஏன்னா it is in the heterozygous condition. ஓகே, இப்போ F2 ஜெனரேஷனுக்கு போகும்போது என்ன ஆகும், F2 ஜெனரேஷனில் போடும்போது நீங்கள் வந்து பண்ணட் ஸ்கொயர் வரைஞ்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் ஆர் த இப்போ இதை வந்து திருப்பி கிராஸ் பண்ணுறாங்க, செல்ஃப் பண்ணுறாங்க, செல்ஃபிங் வித் இட் செல்ஃப். அதோடய அதை செல்ஃப் பண்ணும்போது வாட் ஆர் த பாசிபிள் கெமீட்ஸ்,
பாசிபிள் கெமீட்ஸ் வந்து 4 பாசிபிள் கெமீட்ஸ் ஆர் தேர் இல்லையா, அந்த இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், இந்த மாதிரி 4 பாசிபிள் கெமீட்ஸ் ஆர் தேர் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஜீனோடைப் இல்லையா. ஸோ அதை செல்ஃப் பண்ணும்போது ஒரு பண்ணட் ஸ்கொயர் வரைகிறாங்க. அந்த பண்ணட் ஸ்கொயர் வரையும் போது phenotypic ratio was 9:3:3:1. ரவுண்ட் அண்ட் எல்லோ ரெண்டுமே டாமினன்ட் ட்ரைட்ஸ் காட்டுற பிளான்ஸ் வந்து 9 is to round green wrinkled yellow. One dominant character and one recessive trait character வந்து 3:3. அண்ட் ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து ரெசசிவ் ட்ரைட்ஸை காட்டுற பிளான்ஸ் வந்து 1 ரேஷியோ 9:3:3:1 ரேஷியோவில் வந்து phenotypic ratio இருந்துச்சு. This is the phenotypic ratio. ஸோ டயபிரிட் கிராஸை பற்றி கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு கிவ் அன் எக்ஸாம்பிள் அண்ட் யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஓன் எக்ஸாம்பிள் அண்ட் இந்த மாதிரி வரையணும். ஓகே, இந்த மாதிரி ஜீனோடைப்பை போட்டு கிராஸ் போட்டு அதோட கேரக்டர் என்ன ஃபீனோடைப்பையும் வந்து மேலே எழுதிக்கணும். எழுதி சைடில் வந்து பி ஜெனரேஷன், F1 generation, F2 generationக்கு பண்ணட் ஸ்கொயர் வரையணும் கண்டிப்பாக. அண்ட் த கெமீட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த பாசிபிள் கெமீட்ஸ் கம்மிங் ஃப்ரம் த தட் பர்டிகுலர் ஜீனோடைப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கெமீட்ஸை டிட்டர்மின் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் F1 generation என்ன கிடைக்குது அதை நம்ம செல்ஃப் பண்ணுறோம், பேசிக்லி கிராசிங் இட் வித் இட் செல்ஃப். ஸோ இதெல்லாம் நீங்கள் டெனோட் பண்ணணும். ஓகே, எக்ஸாமில் கேட்டாங்கன்னா 3 மார்க்கர் ஒரு 5 மார்க்கர். அண்ட் பண்ணட் ஸ்கொயர் இஸ் மஸ்ட். phenotypic ரேஷியோ கண்டிப்பாக எழுதணும் இஃப் இட் இஸ் டயபிரிட் கிராஸ். மோனோஹைப்ரிட் கிராஸ்னா phenotypic அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ ரெண்டுமே எழுதணும். ஓகே ஓகே அடுத்து வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஸோ டயபிரிட் கிராஸ் மூலியமா மெண்டல் கேம் அப் வித் லா ஆஃப் independent assortment. Okay, he proposed law of independent assortment after conducting from the dihybrid cross experiment. Monohybrid cross experiment மூலியமா law of dominance, law of segregation and the concept of factors வந்து கொண்டு வந்தாரு. Dihybrid cross மூலியமா he proposed the law of independent assortment. So independent assortmentல வந்து என்னது, இவருக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு 9:3:3:1 ரேஷியோ எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, he proposes second set of generalization common. இந்த லால என்ன சொல்லுது, the law states that when two pairs of traits combined in a hybrid, segregation of one pair of characters is independent of the other pair of characters. This is very important. This is your law of segregation of, this is the law of independent assortment. Law of independent assortment. Okay, when two pairs of traits are combined in a hybrid, segregation of one pair of characters is independent of the pair of independent of the other pair of characters. Okay, so இப்போ ஒரு பர்டிகுலர் கேரக்டரோட என்ன சொல்றது ஃபேக்டர்ஸ் ஆர் ஜீன்ஸ் ஆர் கெமீட்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகும்போது அது தட் இஸ் இண்டிபெண்டன்ட், இட் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆர் இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை த செக்ரிகேஷன் ஆஃப் கெமீட்ஸ் ஆஃப் அதர் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ப்ராஜனிஸில் F1 F2ல வந்து phenotypic அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ எப்படி இருக்குன்றத கண்டுபிடிக்க we are using பண்ணட் ஸ்கொயர். ஓகே அடுத்து வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போகிறோம். குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மெண்டல் பப்ளிஷ் ஒர்க் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அன்ரெகக்னைஸ்ட். ஓகே, ஸோ மெண்டலோட கான்செப்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், ஸ்டேபிள் டிஸ்க்ரீட் யூனிட்ஸ், கண்ட்ரோலிங் எக்ஸ்பிரஷன், பாஸ் டவுன், அதை வந்து நிறைய பேர் அந்த டைமில் அக்செப்ட் பண்ணலை. ப்ளஸ் அவர் வந்து மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணது வந்து இட் வாஸ் டோட்டலி நியூ ஃபார் த டைம். தேர்ஃபோர் biologists at that point of time rejected his proposals. Yeah, 1900s தான் வந்து 3 சயின்டிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெவ்ரீஸ், காரன்ஸ் அண்ட் வான் செர்மாக். இந்த 3 பேரும் வந்து இண்டிபெண்டன்ட்லி ரீடிஸ்கவர்ட்
Mendel's laws, independently rediscovered Mendel's theory, okay, on the inheritance of characters. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து மைக்ரோஸ்கோப்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆனதுனால தே were able to observe cell division. ஒரு செல் டிவிஷன் அவங்க அப்சர்வ் பண்ணும்போது நியூக்ளியஸ்ல சில ஸ்ட்ரக்சர்ஸ் appear to double and divide just before cell division. Okay, structure in the nucleus appear to double and divide just before cell division. இதுதான் வந்து குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பை தென் வந்து செல் டிவிஷனை வந்து தே ஹட் மேப்ட் அவுட் செல் டிவிஷன். ஓகே, ஸோ வால்டர் சுட்டன், தியோடர் பாவேரி வந்து என்ன நோட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் இந்த 3 பேரும் வந்து இண்டிபெண்ட்லி ரீடிஸ்கவர்ட் வாட் எவர் மெண்டல் கேவ். அதுக்கப்புறமா வந்து பை தென் மைக்ரோஸ்கோப்ஸ் வெல் டெவலப்ட் ஆனதுக்கப்புறம் 1902 வந்து தியோடர் பாவேரி, வால்டர் சுட்டன் அண்ட் தியோடர் பாவேரி வந்து குரோமோசோம் மியாசிஸ் அப்போ குரோமோசோம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த குரோமோசோம் மூவ்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி தே எக்ஸ்பிளைன் மெண்டல்ஸ் லாஸ். So they noted that the behavior of chromosomes was parallel to the behavior of genes. Chromosome movement வந்து யூஸ் பண்ணி they explain Mendel's laws. This is very important. Okay. So இங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 alleles of a gene pair are located on homologous sites on homologous chromosomes. இப்போ நம்ம ஹியூமன் பாடியில் 23 pairs of chromosomes இருக்குன்னு தெரியும். ஒரு பேர்லயும் வந்து 2 chromosomes இருக்கு. Those 2 chromosomes are nearly identical of one another. Okay, they are of the equal size and shape. Okay, they are nearly identical of one another. And the pairல வந்து one we are getting from the maternal and other from the paternal. One அப்பாட்டர்னு ஒன்று அம்மாட்டர்னு வருது. ஓகே, அந்த 2 chromosomes. ஸோ அந்த 2 pair of homologous chromosomes 2 alleles of gene pairs located on homologous sites on homologous chromosomes. ஒரு குரோமோசோம்ல ஒரு ஜீனுக்கு வந்து 2 allele இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். 2 allele பாசிபிள் அப்படின்னு. இப்போ நம்ம கேபிட்டல் டீன்னு எழுதுறோம்னா பேசிக்கலி என்ன டெனோட் பண்றோம்? இந்த இடத்துல இந்த ஒரு டி வந்து ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல இருக்கு. இந்த இன்னொரு டி இதை வந்து நம்ம ஸ்மால் டீன்னு எடுத்துப்போம். ஸ்மால் டி வந்து இன்னொரு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் த பேர் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம். இந்த ஒரு டி இங்க இருக்கு, இந்த ஸ்மால் டி இங்க இருக்கு. அதை தான் வந்து நம்ம கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு நம்ம ஜீனோடைப்பா எழுதுறோம். ஓகே, ஸோ இவங்க வந்து செல் டிவிஷன், மியாசிஸ் இதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோப் மூலியமா அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்க? டியூரிங் அனாஃபேஸ் ஆஃப் மியாசிஸ் 1, 2 chromosome pairs can align at the metaphase independently, and then என்ன ஆகுது இந்த இடத்துல பிரியுது இல்லையா? when centromere splitting or the homologous meiosis 1 அப்போ homologous chromosome செப்பரேட் ஆகுது இல்லையா? meiosis 1 அப்போ homologous pair வந்து செப்பரேட், homologous pair of cells வந்து செப்பரேட் ஆகுது. and meiosis 2 அப்போ centromere splitting நடக்குது. ஸோ இது மூலியமா we are getting 4 haploid germ cells. ஸோ இது மூலியமா தி allele அந்த 2 pair of contrasting traits இருக்கு இல்லையா? நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கு அப்படின்னா இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் ஆர் செப்பரேட்டிங். கெமீட்ஸ் வந்து 2 கெமீட்டா பிரியுது இல்லையா? 2 கெமீட்டா பிரியுது. ஸோ இந்த ஜெர்ம் செல்ஸ்லயும் வந்து கெமீட்ஸ் வந்து பிரியுது. இந்த மாதிரி கெமீட்ஸ் வந்து ஒரு இதுக்குள்ளேயும் வந்து பிரியுது இல்லையா? ஸோ இந்த ஆனாஃபேஸை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு செல் டிவிஷன் எப்படி நடக்குதுன்ற ஸ்டடி பண்ணிட்டு ஆனாஃபேஸ் அப்போ சென்ட்ரோமியர் ஸ்பிளிட்டிங் அண்ட் ஹோமோலாகஸ் பேர் செப்பரேட்டிங் 2 கான்செப்ட்ஸையும் பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ல வந்து த கெமீட்ஸ் ஆர் செக்ரிகேட்டிங் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணாங்க. So therefore, Sutton and Boveri argue that the pairing and separation of pair of chromosomes lead to segregation of pair of factors they carried. So segregation of a pair of factors வந்து pairing and separation of chromosomes, pair of chromosomes, homologous chromosome நடக்கும்போது segregation of the factors genes that they carried also is taking place அப்படின்னு சொல்ல வராங்க. So this is known as chromosomal theory of inheritance. ஸோ இது வந்து சயின்டிஃபிக் பேக்கிங்கோட எக்ஸ்பிளைன் பண்றாங்க மெண்டல்ஸ் லாஸ். குரோமோசோமல் தியரி அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபை பண்ணது
எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஃபார் குரோமோசோமல் தியரி இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கொடுத்தது தாமஸ் ஹண்ட் மார்கன், டிஹெச் மார்கன் தான் வந்து கொடுக்குறாரு அண்ட் இஸ் கொலீக்ஸ். இங்கே வந்து ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டரை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சாம்பிள் ஆர்கனிசம் எடுத்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணார். ஏன் ட்ரோசோஃபிலா எடுத்தாரு அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. என்னென்ன ஏன்னா ட்ரோசோஃபிலா வந்து could be easily grown on a large scale இல்லையா. they could be easily grown in synthetic media, did not require a lot of resources to grow them, and they always proliferated in large progenies. So large progenies இருக்கிறதுனால sample size வந்து பெருசா இருக்கு. இன்னொன்று வந்து there is a clear difference between the male and the female Drosophila. That was also very useful. And also life cycle வந்து they completed their life cycle within 2 weeks. ஸோ அதனால வந்து டைமும் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூம் ஆகாது, சேவிங் அ லாட் ஆஃப் டைம். அதே மாதிரி ஹெரிடிட்டரி வேரியேஷன்ஸை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக சின்ன லோ பவர் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி கூட நம்மளால அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. ஓகே, தீஸ் ஆர் த மெனி ரீசன்ஸ் வை ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் வாஸ் chosen for this experiment. Okay? இந்த இடத்துல வந்து லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ மார்கன் வந்து நிறைய டயஹைபிரிட் கிராசஸை வந்து கண்டக்ட் பண்ணாரு ட்ரோசோஃபிலால. ஜீன்ஸ் வேர் செக்ஸ் லிங்க்ட் அப்படின்றதுக்கான ஒரு செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸை வந்து ஸ்டடி பண்ணார். ப்ராசஸ் வேர் சிமிலர் டு த டயஹைபிரிட் ப்ராசஸ். மெண்டல் பீஸோட கண்டக்ட் பண்ண மாதிரி இட் வாஸ் சிமிலர்லி இட் வாஸ் கேரிட் அவுட் பை டிஹெச் மார்கன் வித் மெலனோகாஸ்டர். இந்த இடத்துல வந்து அதான் டயஹைபிரிட் கிராஸ் பண்ணாரு. பட் மார்கன் வந்து இந்த இடத்துல ட்ரோசோஃபிலா யூஸ் பண்ணி டயஹைபிரிட் கிராஸ் பண்ணும்போது ஐடியலி phenotypic ratio F2 ஜெனரேஷன்ல ஐடியலி the phenotypic ratio was supposed to be 9:3:3:1 இல்லையா. மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ல அதான் நம்ம பார்த்தோம். 9:3:3:1 ரேஷியோ தான் phenotypic ratio ஃபார் F2 ஜெனரேஷன் கிடைச்சது டயஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இவருக்கு வந்து அந்த ரேஷியோ கிடைக்கல. இட் டீவியேட்டட் ஃப்ரம் தட் ரேஷியோ. ஏன் அப்படின்னு பார்த்தா இட் வாஸ் டியூ டு லிங்கேஜ். லிங்கேஜ்னா என்னது? பிசிக்கல் அசோசியேஷன் லிங்கேஜ் ஆஃப் 2 ஜீன்ஸ், அதான் வந்து லிங்கேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ 2 ஜீன் வந்து யூஸ்வலி ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ், 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்ல வந்து ஒன்று வந்து ஒரு குரோமோசோம்ல இன்னொரு குரோமோசோம்ல இருந்துச்சு இன் தட் பர்டிகுலர் பேர் அப்படின்னா தே வில் செக்ரிகேட் இண்டிபெண்டன்ட்லி. ஆனால் அந்த 2 ஜீன்ஸுமே வந்து ஒரே குரோமோசோம்ல இருந்துச்சுன்னா லிங்கேஜஸ் ஹேப்பனிங். ஸோ கெமீட் ஃபார்மேஷன் அப்போ தே ஆர் லிங்க்டு டுகெதர், ஒன்னா வந்து செக்ரிகேட் ஆகிறாங்க. தே ஆர் நாட் செக்ரிகேட் இண்டிபெண்டன்ட்லி. ஓகே, ஸோ அதான் வந்து லிங்கேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் அசோசியேஷன் ஆஃப் த 2 ஜீன்ஸ் லொக்கேட் ஆன் த சேம் குரோமோசோம். அண்ட் இந்த லிங்கேஜ் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீன்ஸ் கம்மியாக லிங்கேஜ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ரீகாம்பினேஷன் என்னது? அப்படியே அதோட ஆப்போசிட். ரீகாம்பினேஷனா நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன்ஸை வந்து ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்றாங்க, ரீகாம்பினன்ட் ப்ராஜெனிஸ். 1.3% ரீகாம்பினேஷன். அவர் வந்து 2 எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாரு சைட் பை சைட். ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வந்து the genes were very closely located. ஓகே, அந்த 2 ஜீனுமே வந்து ரொம்ப க்ளோஸ்லி லொக்கேட்டட் ஆன் த குரோமோசோம். ஸோ அந்த பக்கம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ரீகாம்பினன்ட் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து அந்த ஜீன்ஸுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி செகண்ட் டைம் அவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சைட் பை சைட் இன்னொரு சாம்பிள் அவர் நடத்தும் போது ரீகாம்பினன்ட் பெர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆச்சு. 37.2% ரீகாம்பினேஷன் காட்டுச்சு. ஸோ டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரீகாம்பினேஷன் பெர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகுது, ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத வந்து அப்சர்வ் பண்ணாரு. ஸோ இதனால இந்த கிராஸ் ஏல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே yellow and white வந்து they are closely located. ஓகே, ஸோ ரீகாம்பினன்ட் டைப் வந்து ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ். பேரண்டல் வந்து அப்படியே
அப்படியே the genes were linked together. So parental type was high, recombinant type was low because the distance was very less. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து நிறைய தேர் வெல் ஸ்பேஸ்ட். ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸை ஜாஸ்தி பண்ணோன்னே பேரண்டல் டைப் வந்து கம்மியாயிருச்சு கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் டைப், த ஃபர்ஸ்ட் கிராஸ். அண்ட் ரீகாமினன்ட் டைப் வந்து ஜாஸ்தியாயிருச்சு. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த லிங்கேஜ். ஸோ டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா லிங்கேஜ் கம்மியாகும், டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா லிங்கேஜ் ஜாஸ்தியாகும். ஓகே, அடுத்து வந்து பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னது? when one or more gene is having a cumulative effect, okay, to express. So each gene is expressing only a part of the phenotype. So together all those genes will express one particular phenotype. Yeah, for example, skin color. So polygenic inheritance, Mendel's study mainly described those traits that have distinct alternate forms. Okay. So இங்கே வந்து அதான் இங்கே வந்து இட் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் அ கிரேடியன். யூஸ்வலி ஃபீனோடைப்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் அ கிரேடியன். எதுவுமே வந்து இதர் திஸ் ஆர் தட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் இன்டெலிஜென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வி கான் கிளாசிஃபை பீப்புள் சிம்பிளி ஓகே ஒரு குரூப் இன்டெலிஜென்ட்டு ஒரு குரூப் வந்து மக்கு, அந்த மாதிரி வி கான்ட் டிஃப்ரென்ஷியேட் அ பர்டிகுலர் கேரக்டர் இன்டு டூ டிஸ்டிங்டிவ் ஃபீனோடைப்ஸ் இல்லையா? இட் வில் ஹாவ் மெனி, இட் வில் பி அ கிரேடியன்ட். ஸோ இப்போ ஸ்கின் கலர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இவங்க ஃபேராக இருக்காங்க, இவங்க டார்க்காக இருக்காங்கன்னு யூ கான் கிளியர்லி டிஸ்டிங்விஷ். ஓகே, ஸோ இட்ஸ் அ கிரேடியன்ட். த ஃபீனோடைப் இஸ் அ கிரேடியன்ட், இட்ஸ் நாட் அ இதர் இப்போ டால் ஆர் டுவார்ஃப் பிளான்ட் மாதிரி யூ கான்ட் சிம்பிளி tell a particular character. We can't no, usually a character will not have only two phenotypes. It will, the phenotype will be spread across a gradient. அதான் இங்கே சொல்ல வராங்க. இங்கே மாதிரி இப்போ பீ பிளான்ட் மாதிரி வி டோன்ட் ஜஸ்ட் ஹியூமன்ஸில் வி டோன்ட் ஜஸ்ட் டால் ஆர் ஷார்ட் பீப்புள். ஹைட் வந்து இட் இஸ் அ கிரேடியன்ட், ஸ்கின் கலர், ஹைட்டு எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ட்ரெய்ட்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் கண்ட்ரோல் பை 3 or more genes. And therefore they are called polygenic. These are very important. Okay, so இப்போ ABO blood grouping, human skin color இதெல்லாம் அந்த மாதிரி எக்ஸாம்பிள். பிளியோட்ராபி இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். சிங்கிள் ஜீன் இஸ் ப்ரொடியூசிங் மோர் தென் ஒன் எஃபெக்ட். ஓகே, கிளாசிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபினைல் கீட்டோனூரியா. இப்போ ஃபினைல் கீட்டோனூரியாவில் வந்து ஒரு பர்டிகுலர் மியூட்டேஷன் நடக்குது, ஒரு பர்டிகுலர் ஜீனில் வந்து ஒரு மியூட்டேஷன் நடக்குது. அந்த ஜீனில் மியூட்டேஷன் நடக்கிறதுனால அந்த ஜீன் வந்து இட் இஸ் கோடிங் ஃபார் அ பர்டிகுலர் என்சைம் விச் இஸ் அஃபெக்டிங் மல்டிபிள் ஃபீனோடைப்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் ஜீனில் வந்து உங்களுக்கு மியூட்டேஷன் இன் தட் பர்டிகுலர் ஜீன் இஸ் கோடிங் ஃபார் தி என்சைம் ஃபினைலைனைன் ஹைட்ராக்சைலேஸ். ஸோ ஒரு என்சைம் கோட் பண்ணுற ஜீனில் மியூட்டேஷன் நடக்கிறதுனால மல்டிபிள் ஃபீனோடைப்ஸ் ஆர் பீங் அஃபெக்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜீன் வந்து மல்டிபிள் ஃபீனோடைப்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து பிளியோட்ராபி. ஸோ ஃபீனோடிபிக் எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு கேரக்டர் மட்டும் அஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது. மென்டல் ரீட்டார்டேஷன் இது ஒரு கேரக்டர், ரிடக்ஷன் இன் ஹேர் இது ஒரு கேரக்டர், ஸ்கின் பிக்மெண்டேஷன் இது ஒரு கேரக்டர், இந்த மாதிரி மல்டிபிள் கேரக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது ஒரு ஜீன். ஸோ திஸ் இஸ் பிளியோட்ராபி. ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷனை பற்றி பார்க்க போகிறோம். Mechanism of sex determination has always been a puzzle behind the clue about the genetic chromosome mechanism. இங்கே வந்து ஹெங்கிங் comes into play. Scientists are very important. MCQ type questions, one marker MCQ questions, MCQ type questions la they can ask you questions based on scientists. Scientists வந்து neglect பண்ணாதீங்க, they are also very important. ஹெங்கிங்ஸ் 1892ல என்ன பண்ணாரு? 50% of the sperms received a particular structure. ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து அவர் அப்சர்வ் பண்ணாரு மைக்ரோஸ்கோப் கடியில் in sperms during spermatogenesis, and 50% of the sperms received the structure after spermatogenesis அப்படின்றத அப்சர்வ் பண்ணாரு. இன்னொரு 50% வந்து did not receive it. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்து ஹெங்கிங் வந்து எக்ஸ் பாடி அப்படின்னு நேம் பண்ணார். ஓகே,
ஸோ லேட்டர் ஆன் வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து தே ஃபவுண்ட் அவுட் தட் இந்த எக்ஸ் பாடி இஸ் நத்திங் பட் குரோமோசோமை தான் வந்து ஒரு குரோமோசோமை பற்றி தான் வந்து பேசுகிறாரு ஹெங்கிங் அப்படின்றத வந்து கன்க்ளூட் பண்ணாங்க. ஓகே, ஏன்னா 1902க்கு அப்புறமா தான் வந்து மைக்ரோஸ்கோப் வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகி செல் டிவிஷன்லாம் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு உங்களுக்கு வந்து பொவேரி அண்ட் சுட்டன் வந்து உங்களுக்கு குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து 1891லேயே வந்து எக்ஸ் பாடின்ற ஒன்று அப்சர்வ் பண்ணாரு. அந்த டைமில் அவர் என்னன்ற அவருக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து 1902 குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் வந்ததுக்கு அப்புறமா வந்து they understood that X body which Henking was referring to was in fact a chromosome. Okay, it was a chromosome. The X body was basically a chromosome. ஸோ அதுக்கப்புறம் அந்த குரோமோசோமுக்கு பேர் எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ மேல்ஸில் வந்து 2 பாசிபிள் கெமீட்ஸ் இருக்கு இல்லையா? மேல்ஸில் வந்து ஜீனோடைப் வந்து இந்த மாதிரி இருக்கும். தி கெமீட்ஸ் பாசிபிள் ஆர் இதர் எக்ஸ் ஆர் ஒய். ஸோ இந்த எக்ஸ் பாடி இருந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸ் குரோமோசோம்னு சொல்றாங்க. எக்ஸ் பாடி இல்லை அப்படின்னா அதை ஒய் குரோமோசோம், ஐ மீன் அதை ஒய் கெமீட் ஸ்பெர்ம் கேரிங் த ஒய் ட்ரெய்ட் ஆர் த ஒய் allele அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஹியூமன்ஸ்ல XX XY மேல் ஹெட்ரோகெமி அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் ஹியூமன்ஸ். ஏன் மேல் ஹெட்ரோகெமி? ஹெட்ரோகெமினா என்னது? வேற வேற. ஸோ இப்போ மேல்ஸ்ல வந்து வேற வேற டைப் ஆஃப் அலீல்ஸ் இருக்கு இல்லையா, XY அப்படின்னு. ஃபீமேல்ஸ்ல வந்து ஒரே மாதிரி இருக்கும், XX தான். ஸோ த ஒன்லி பாசிபிள் கெமீட் இஸ் X. ஸோ மேல் ஹெட்ரோகெமி ஃபார் ஹியூமன்ஸ். அடுத்து வந்து கிராஸ் XO டைப். XO டைப்ல வந்து XO டைப்ல பாத்தீங்கன்னா sperms bear X chromosome whereas some do not. Okay? So eggs are fertilized by sperms having X chromosome. So இப்போ grasshoppers எல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா males will have XO type. Okay? Females will have XX type. Okay? So males will possess a single X chromosome. XO அப்படின்னா nothing but O is blank. There is nothing there. There is only X chromosome. Odd number of chromosomes இருக்கு. Okay? XO. XO வந்து XO டைப்ல XO வந்து மேல்ஸ், XX வந்து ஃபீமேல். ஒரு குரோமோசோம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் மேல், XO டைப். அடுத்து வந்து ZZZW டைப். இதுவே 23rd குரோமோசோம் வந்து செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவோம். அதர் 22 ஃபர்ஸ்ட் 22 பேர்ஸை வந்து நம்ம ஆட்டோசோம்ஸ்னு சொல்லுவோம். கிராஸ் ஹாப்பர்ல XO டைப் இருக்கு. மேல்ஸ்ல XO X மட்டும்தான் இருக்கும். O மீன்ஸ் பேசிக்கலி நத்திங். ஃபீமேல்ஸ்க்கு XX இருக்கும். Y chromosome was distinctly smaller. Okay? Males வந்து X chromosome is present, but its counterpart is smaller, called the Y chromosome. Y chromosome is smaller compared to your X chromosome. ஸோ இங்கே வந்து மேல் ஹெட்ரோகெமி அப்படின்னு கூப்பிடுறோம். ஓகே, இப்போ ZZZW டைப் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ZZ வந்து உங்களோட மேல்ஸை டெனோட் பண்ணுது, ZW வந்து ஃபீமேல்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா females are producing 2 different types of gametes இல்லையா? Therefore this type of sex determination is female heterogamy. Okay, this example வந்து roosters chickenல நம்ம பார்ப்போம். Okay, males will have homozygous, females will have heterozygous. Okay, sex determination honeybees பார்த்தீங்கன்னா ஒரு haplodiploid system.
அதாவது males will have haploid number of chromosomes, females will have diploid number of chromosomes. Males will வந்து இங்க 16 chromosomes இருக்கும், females-க்கு 32 chromosomes இருக்கும். Females வந்து through the process of meiosis gametes வந்து ரெண்டு 16 chromosomes-ல ரெண்டு ஒரு பேர் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுது. மேல்ஸ் வந்து வெறும் ஒரே ஒரு 60. ஸோ இப்போ வந்து ஃபீமேல்ஸ் ஓட கெமீட்ஸ் வந்து வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் டெவலப் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் அ மேல். வித் ஃபர்டிலைசேஷன் வித் அனதர் மேலோட 16 அப்படின்னா 16 + 16 32 which will give you a female. ஓகே, ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா ஃபீமேல், நடக்கலை அப்படின்னா மேல். ஓகே, இப்போ நம்ம மியூட்டேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மியூட்டேஷன்ஸ்னா என்னது? ஆல்ட்ரேஷன் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சஸ், alteration of DNA sequences which results in the change in the genotype and the phenotype. Basically variation in DNA நடக்குது. ரீகாம்பினேஷனால டிஎன்ஏல வேரியேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் த மியூட்டேஷன்னாலையும் வந்து வேரியேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜீன்ஸ் வந்து ஆர் லொக்கேட்டட் ஆன் த குரோமோசோம்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆல்ட்ரேஷன் இன் குரோமோசோம் ரிசல்ட்ஸ் இன் அப்நார்மாலிட்டிஸ் ஆர் அபரேஷன்ஸ். இதை தான் வந்து நம்ம குரோமோசோமல் அபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ குரோமோசோமல் அபரேஷன்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து யூ ஹாவ் ஜீன் மியூட்டேஷன்ஸ். Mutations also arising due to single base pair of DNA. Change in single base pair of DNA. இதை வந்து point mutation அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து டெலிஷன், இன்சர்ஷன் ஆஃப் பேஸ் பேர்ஸ் பேஸ் பண்ணி ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. பாயிண்ட் மியூட்டேஷன், ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் டியூ டு டெலிஷன் அண்ட் இன்சர்ஷன்ஸ். ஓகே, அடுத்து வந்து ஜெனட்டிக் டிஸார்டர். ஓகே, பெடிகிரி அனாலிசிஸ். ஸோ பெடிகிரி அனாலிசிஸில் வந்து இந்த சிம்பிள்ஸ்லாம் என்ன டெனோட் பண்ணுது? இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் யூஸிங் ஹியூமன் பெடிகிரி அனாலிசிஸ் இருக்காங்க. இந்த சிம்பிள்ஸ்லாம் என்ன டெனோட் பண்ணுதுன்றது பி தரவு தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பெடிகிரி அனாலிசிஸ் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீயை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபேமிலி ட்ரீயில் வந்து ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கர் ஆகுது, ஸோ அதை பேஸ் பண்ணி அது என்ன டைப் ஆஃப் டிசீஸ், வெதர் இட் இஸ் அன் ஆட்டோசோமல் டிசீஸ், வெதர் இட் இஸ் an X-linked disease, sex-linked disease, or whether it is a recessive disease or a dominant trait, a dominant disease அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக we using a pedigree analysis to trace a family tree of known, trace the history of a known particular disease in the family tree. ஓகே, மெண்டலியன் டிசார்டர்ஸை வந்து நம்ம, ஸோ ஜெனட்டிக் டிசார்டர்ஸை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், மெண்டலியன் டிசார்டர்ஸ் அண்ட் குரோமோசோமல் டிசார்டர்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் குரோமோசோமல் அபரேஷன்ஸ் ஒரு பக்கம், குரோமோசோமல் அபரேஷன்ஸ் அதாவது சம் சேஞ்ச் இன் த குரோமோசோம் அது ஒரு பக்கம், மியூட்டேஷன்ஸ் ஒரு பக்கம், சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன்ஸ் வந்து ஒரு பக்கம். ஸோ இந்த சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன்ஸ்னால வர்ற டிசார்டர்ஸை வந்து நம்ம மெண்டலியன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மற்றதெல்லாம் குரோமோசோமல் அபரேஷன்ஸ்னால வர்றது வந்து குரோமோசோமல் டிசார்டர்ஸ் அப்படி. ஸோ மெண்டலியன் டிசார்டர்ஸ் அடியில் வந்து மெண்டலியன் டிசார்டர்ஸ் ஆர் மெயின்லி determined by alteration or mutation in a single gene. This is a very important point. Single gene. So இந்த disorders வந்து transmitted to the offspring of the same line. So principles of inheritance வந்து நம்ம எப்படி gametes is being passed down from one generation to another and is being passed down generation after generation படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் வந்து இந்த mutated genes வந்து pass down ஆகுது from generation after generation. அதனால தான் அதை வந்து மெண்டலியன் டிசார்டர்ஸ், பிகாஸ் இட் இஸ் ஃபாலோயிங் த சேம் பேட்டர்ன் ஆஸ் யுவர் கெமீட்ஸ் ஆஸ் ப்ரப்போஸ் பை மெண்டல். அதனால தான் அதை மெண்டலியன் டிசார்டர்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ த பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் such மெண்டலியன் டிசார்டர்ஸ் ட்ரேஸ்ட் இன் அ ஃபேமிலி பை பெடிகிரி அனாலிசிஸ். ஸோ இந்த இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெடிகிரி அனாலிசிஸ் யூஸ் பண்ணி we are using the pedigree analysis to trace the family disorders. Okay,
ஃபேமிலியில் ஒரு பர்டிகுலர் டிசார்டர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அக்கறை இருக்குது அப்படின்னு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இவங்க பெடிகிரி அனாலிசிஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெண்டலியன் டிசார்டர்ஸ் வந்து ஹீமோஃபிலியா, சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனீமியா, கலர் பிளைண்ட்னஸ், ஃபினைல்கீட்டோனுரியா, தாலசீமியா. ஸோ ப்ளீஸ் you should know the difference, the examples between Mendelian disorders and chromosomal disorders. Chromosomal disorders la all your syndromes, Down syndrome, Klinefelter syndrome, Turner syndrome, Pateau syndrome, Edwards syndrome. So இந்த syndromes இதெல்லாம் வந்து chromosomal aberrationsனால வர்றது. அதாவது chromosomal aberrations என்னது? ஒரு குரோமோசோம் மிஸ்ஸிங்காக இருக்கு, ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு, இல்லை ஒரு பர்டிகுலர் பேரில் வந்து குரோமோசோம் ஒரு இது எக்ஸ்ட்ராவாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால வர்றது குரோமோசோமல் அபரேஷன்ஸ், குரோமோசோமல் டிசார்டர்ஸ். மியூட்டேஷன்ஸ், சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன்ஸ்னால வர்ற டிசார்டர்ஸ் வந்து மெண்டலியன் டிசார்டர்ஸ், விச் இஸ் பீங் பாஸ் டவுன் ஃப்ரம் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். ஓகே, ஸோ பெடிகிரி அனாலிசிஸ் யூஸ் பண்ணி we can easily understand whether that particular trait is dominant or recessive, whether it is sex-linked or autosomal அப்படின்றத நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிள்ஸில் வந்து ரொம்ப தரவாக இருக்கணும். மேல், ஃபீமேல், அஃபெக்டட் இண்டிவிஜுவல், அன்அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ், மேட்டிங் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸு, ஸோ இதுலலாம் வந்து தரவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஏ டைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல், மேல், ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலாக டிசீஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதனால நம்ம என்ன வாட் இன்ஃபரன்ஸ் கேன் பி கம் வித் திஸ்? இது வந்து செக்ஸ் லிங்க் கிடையாது, இட் இஸ் ஆட்டோசோமல் அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபர் பண்ண முடியும். இன்னொன்று வந்து இந்த இடத்துல வந்து எல்லா ஜெனரேஷன்லேயும் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பேரண்டல் F1, F2 ஜெனரேஷன் எல்லா ஜெனரேஷன்லையும் இந்த டிசீஸ் வந்து காட்டுறதுனால, ஃபீனோடைப் ஷோ பண்ணுறதுனால இட் இஸ் அ டாமினன்ட் ரேட்டுன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் அன் ஆட்டோசோமல் டாமினன்ட். ஸோ இப்படி தான் வந்து பெடிகிரி அனாலிசிஸ் யூஸ் பண்ணி வாட் டைப் ஆஃப் ட்ரேட் இட் இஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதே நீங்கள் வந்து இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பியில் பார்த்தீங்கன்னா பேரண்டல் ஜெனரேஷனில் வந்து டிசீஸே காட்டலை, பேரண்டல் ஜெனரேஷனில் டிசீஸே காட்டலை, F1 அண்ட் F2ல மட்டும் டிசீஸ் வந்து ஷோ ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் ஜெனரேஷனில் ஷோ ஆகலை அப்படின்னா இட் இஸ் அ ரெசிசிவ் கேரக்டர் அப்படின்னு, ரெசிசிவ் டிசார்டர் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் ஷோயிங் இட் செல்ஃப் இன் எவ்ரி ஜெனரேஷன் அப்படின்னா இட் இஸ் அ ரெசிசிவ் டிசார்டர் அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டுலையுமே டிசீஸ் இருக்கிறதுனால, ஷோ பண்ணுறதுனால இட் இஸ் நாட் செக்ஸ் லிங்க்ட், இட் இஸ் ஆட்டோசோமல். ஓகே, ஸோ இப்போ வந்து கலர் பிளைண்ட்னஸை பற்றி பார்ப்போம். கலர் பிளைண்ட்னஸ் வந்து செக்ஸ் லிங்க்ட் ரெசிசிவ் டிசார்டர். ஓகே, ஸோ நீங்கள் எனி டிசீஸை பற்றி படிக்கும் போது மெண்டலியன், எஸ்பெஷலி மெண்டலியன் டிசார்டரை பற்றி படிக்கும் போது ரெண்டு கேள்வி உங்களுக்கு வரணும். வெதர் இட் இஸ் செக்ஸ் லிங்க்ட் ஆர் ஆட்டோசோமல், அந்த கொஷின் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். ரெண்டாவது வந்து வெதர் இட் இஸ் ரெசிசிவ் ஆர் டாமினன்ட், இதுக்கானதும் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகே, ஸோ இங்கே வந்து மயோட்டோனிக் டிஸ்ட்ராபி இது an எக்ஸாம்பிள் ஆஃப் ஆட்டோசோமல் டாமினன்ட். சிக்கிள் செல் அனீமியா வந்து ஆட்டோசோமல் ரெசிசிவ் ட்ரேட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அண்டர் ஈச்சையும் வந்து நல்லா படிச்சு வச்சு. கலர் பிளைண்ட்னஸ் வந்து செக்ஸ் லிங்க்ட் ரெசிசிவ். ஏன் இது செக்ஸ் லிங்க்ட் அப்படின்னு சொல்றோம்? பிகாஸ் இட் இஸ் பிரசன்ட் இன் தி எக்ஸ் குரோமோசோம். ஸோ ஃபீமேல்ஸ் வந்து 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து மியூட்டேட்டடாக இருந்தாலும், சிக்கிள் செல் அனீமியா இருந்தாலும், ஷி won't ஷோ த டிசீஸ், ஃபீனோடைப்பை காட்ட மாட்டாங்க. ஏன்? பிகாஸ் இட் இஸ் ரெசிசிவ் டிசார்டர். ரெசிசிவ் டிசார்டர்னா என்னது? அது வந்து அந்த மியூட்டேட்டட் அலீல் வந்து 2 இடத்துலையும் இருக்கணும், அப்போதான் இட் ஷோ த டிசீஸ். அதுக்கு பேர் தான் ரெசிசிவ். ஸோ இப்போ ஒரு ஃபீமேல் வந்து ஒரு அலீலில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் அலீலில் வந்து ஒரு குரோமோசோமில் மட்டும் இருக்கு அந்த பர்டிகுலர் மியூட்டேட்டட் ஜீன் அப்படின்னா, she will be a carrier, she will not show the disease. இல்லையா? இதே மேல்ஸ் பார்த்தீங்கன்னா, மேல்ஸ் வந்து ஒரு எக்ஸ் தான் இருக்கு, இன்னொன்று ஒய். ஸோ அந்த ஒரு எக்ஸில் வந்து மியூட்டேட்டட் குரோமோசோம் இருந்துச்சு அப்படின்னாலே he will for sure show the disease, he will be affected. ஒரு டிசார்டரை பற்றி படிக்கும் போது அது வந்து செக்ஸ் லிங்க்டா, ஆட்டோசோமலா, ரெசிசிவா, டாமினண்டா,
தெரியணும். அதுக்கப்புறம் வந்து யூ ஷுட் நோ த சிம்டம்ஸ் ஆஃப் த டிசீஸ். ஓகே, இப்போ கலர் பிளைண்ட்னஸ்ல வந்து எப்படின்னு நம்ம பார்த்தோம். ஹீமோஃபிலியா அகைன் செக்ஸ் லிங்க்ட் ரெசசிவ். இந்த இடத்துல வந்து affected individual simple cut will result in non-stop bleeding. ஏன்னா இங்க clotting factor is being affected due to the gene mutation. Clotting of blood is affected இங்க. Okay, it is due to a mutation in a particular gene which is coding for a protein that is part of the cascade of protein involved in clotting. Okay, so symptom, what is it affecting and what type of a disease it is. ரெண்டு விஷயம் கம்பல்சரியா தெரியணும் உங்களுக்கு. சிக்கிள் செல் அனீமியா ஆட்டோசோம் ரெசிசிவ், ஆட்டோசோமல் ரெசிசிவ். இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது, இந்த டிசீஸ் வந்து இஸ் கண்ட்ரோல் பை சிங்கிள் பேர் ஆஃப் allele என்னென்ன ஹெச்பிஏ அண்ட் ஹெச்பிஎஸ். இந்த த்ரீ டைப் ஆஃப் டைப்ஸ். ஓகே, ஸோ ஹெச்பிஎஸ் ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல் ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா டிசீஸை வந்து காட்டுவாங்க. டிசீஸ் ஃபீனோடைப் இஸ் ஷோன். ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான். ஓகே, ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கிறவங்க வந்து அன்அஃபெக்டடாக இருப்பாங்க, பட் தே ஆர் கேரியர்ஸ் ஆஃப் த. ஹெட்ரோசைகஸ்னா கேரியர், ஹோமோசைகஸ்னா த டிசீஸ். அதனால தான் அது ரெசிசிவ் ட்ரைட்னு சொல்றோம். சிக்கிள் செல் அனீமியால எப்படி இருக்கும், இட் இஸ் காஸ்ட் டியூ டிஃபெக்ட் இஸ் காஸ்ட் டியூ சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் குளுட்டாமிக் ஆசிட் by valine at the 6th position of the beta globin chain of the hemoglobin molecule. So in this amino acid substitution நால நடக்கிற so இந்த amino acid ஒரு amino acid வந்து மாத்தினாலும் the protein which is being encoded will change. So protein which is being encoded மாறும்போது the structure of the RBC வந்து மாறுது. RBC usually biconcave structure இருக்கும், அது வந்து சிக்கிள் ஷேப்புக்கு மாறிடும். ஸோ இந்த சிக்கிள் ஷேப்புக்கு மாறுறதுனால பேஸ் சப்ஸ்டிடியூஷன் GAG டு GUG போகிறதுனால GLU டு வேலின் அமினோ ஆசிட் கோடட் மாறுது, அதனால ப்ரோட்டீன் கோடடும் மாறுது. ஸோ பேஸ் வந்து மாறுறதுனால என்ன ஆகுது, அமினோ ஆசிட் விச் இஸ் பீங் கோடடும் மாறுது, இதனால ப்ரோட்டீன் விச் இஸ் கோடடும் மாறுது, இதனால ஃபீனோடைப்பும் மாறுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எஃபெக்ட் ஆகுது. ஒரு மியூட்டேஷனால பேஸ் மாறுது, அதனால அமினோ ஆசிட் மாறுது, ப்ரோட்டீன் மாறுது, ஃபீனோடைப் மாறுது. ஸோ இதனால வந்து பைகான்கேவ் டிஸ்க்ல இருந்து சிக்கிள் லைக் ஸ்ட்ரக்சருக்கு மாறுது. இதனால the oxygen carrying capacity of RBC is decreased. So enough oxygen will not be reaching your different parts of your body. அடுத்து phenylketonuria, again inborn error of metabolism. இங்க வந்து autosomal recessive trait. ஸோ இங்கே வந்து lacking an enzyme which converts phenylalanine to tyrosine. ஸோ ரிசல்ட் வந்து மென்டல் ரிட்டார்டேஷன், புவர் அப்சார்ப்ஷன் ஆஃப் கிட்னினால யூரின்ல வந்து எக்ஸ்கிரேஷன் நடக்குது, அக்யூமுலேஷன் ஆஃப் இந்த இடத்துல வந்து ஃபினைல் பைருவிக் ஆசிட் அண்ட் அதோட டெரைவேட்டிவ்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகி யூரின் வழியாக எக்ஸ்கிரேட் ஆகும். அடுத்து தாலசீமியா, அகைன் ஆட்டோசோமல் லிங்க்ட் ரெசிசிவ் டிசீஸ். ஆட்டோசோமல் ரெசிசிவ் இங்கே வந்து ரெடியூஸ் த ரேட் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் குளோபின் செயின்ஸ்னால வந்து ஹீமோகுளோபினோட குவான்டிட்டி கம்மியாகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபினோட குவான்டிட்டி கம்மியாகுது. சிக்கிள் செல்ல பார்த்தீங்கன்னா சிக்கிள் செல்ல பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபினோட குவான்டிட்டி வந்து மாறுது, குவாலிட்டி மாறுது. இந்த இடத்துல குவாலிட்டி மாறுது, இந்த இடத்துல குவான்டிட்டி மாறுது. தாலசீமியால குவான்டிட்டி கம்மியாகுது. Pick up the hemoglobin cause formation of abnormal hemoglobin molecule anemia. So anemia is the first character of the disease. Okay, so alpha thalassemia la வந்து alpha globin chain affect ஆகுது, beta thalassemia la beta globin chain affect ஆகுது. alpha thalassemia கண்ட்ரோல் பண்றது வந்து HbA1 and HbA2 எங்க இருக்கு, குரோமோசோம் 16ல இருக்கு.
பீட்டா தாலசீமியா வந்து சிங்கிள் ஜீன் ஹெச்பிபி கண்ட்ரோல் பண்ணது குரோமோசோம் 11ல இருக்கு. இந்த டேட்டாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். So this is a quantitative problem, while sickle cell anemia is a qualitative problem. Chromosomal disorders. Okay, இப்போ வந்து மெண்டலியன் டிசார்டர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ குரோமோசோமல் டிசார்டர்ஸ் பார்க்க போகிறோம். குரோமோசோமல் டிசார்டர்ஸில் எக்ஸஸ் ஆர் அப்நார்மல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம்ஸ். குரோமோசோம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இல்லை கம்மியாக இருக்குது, இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் பேர் 13th பேர் ஒரு 18th பேர் ஆஃப் குரோமோசோம்ஸில் வந்து ஒன்று ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை ட்ரைசோமின்னு சொல்லுவோம். ட்ரைசோமி 21 அப்படின்னா ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது 21st பேரில். நார்மல் கண்டிஷன்ஸில் 2 குரோமோசோம் தான் இருக்கணும் அந்த பேரில். பட் மோர் தென் 3 குரோமோசோம் இருந்துச்சுன்னா அதை ட்ரைசோமி 21, ட்ரைசோமி 18 அந்த மாதிரி கூப்பிடுவோம். ஓகே, ஸோ குரோமேட்டிக் செக்ரிகேஷன், ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் குரோமேட்டிக் செல் டிவிஷன் அப்போ நடக்கிறது வந்து மியோசிஸ் 2 அப்போ குரோமேட்டிக் செப்பரேட் ஆகுது இல்லையா? ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் ஏதாவது நடந்துச்சுன்னா அது அனிப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம், எக்ஸ்ட்ரா குரோமோசோம், எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் இன் 21 அந்த மாதிரி. பாலிப்ளாய்டி அப்படின்னா என்னன்னா டிப்ளாய்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சிஸ்டமே வந்து மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிப்ளாய்டா மாறுது, டெட்ராப்ளாய்டா மாறுது. ஒரு பேர்ல வந்து ஹோமோலாகஸ் பேர்ல 2 இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ட்ரிப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டுலாம் வந்து ஒரு பேர்ல 3 குரோமோசோம் 4 குரோமோசோம்னு இருக்கு. டோட்டலா 23 பேர்ஸ்ல வந்து 46 குரோமோசோம்ஸ் இருக்கும் நார்மல் கண்டிஷன்ல. டெட்ராப்ளாய்டு, ட்ரிப்ளாய்டுலாம் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 23 into 3, 23 into 4 அந்த மாதிரி ஹை அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அதான் வந்து பாலிப்ளாய்டி. 46 குரோமோசோம் நார்மல் கண்டிஷன்ஸ்ல 23 பேர்ஸ் அல்ல 22 பேர்ஸ் ஆர் ஆட்டோசோம்ஸ், லாஸ்ட் பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம். ஓகே, இப்போ டவுன் சிண்ட்ரோம் பற்றி பார்ப்போம். ட்ரைசோமி 21 இஸ் நோன் as டவுன் சிண்ட்ரோம், எக்ஸ்ட்ரா குரோமோசோம் in the 21st பேர். ஃபீச்சர், இதோட சிம்டம் என்ன? ஷார்ட் ஸ்டேச்சர்ட், ஸ்மால் ரவுண்ட் ஹெட், ஃபரோட் டங்கு, பார்ஷலி ஓப்பன் மவுத், பாம் இஸ் ப்ராட், கேரக்டரிஸ்டிக் பாம். ஸோ இந்த இடத்துல வந்து கேரக்டர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் சிண்ட்ரோம் அண்ட் அந்த சிண்ட்ரோமோட ஒரு இன்ட்ரடக்ஷன். ட்ரைசோமி 21, எக்ஸ்ட்ரா அடிஷனல் காப்பி ஆஃப் குரோமோசோம் 21, பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் சிம்டம்ஸ், 2 points, 2 for each syndrome. அதே மாதிரி கிளைன்ஃபெல்டர்ஸ், அடிஷனல் காப்பி ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் இந்த XXY செக்ஸ் குரோமோசோம். இது வந்து யார் எஃபெக்ட் பண்ணுதுன்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். மேல் எஃபெக்ட் பண்ணுதா, ஃபீமேல் எஃபெக்ட் பண்ணுதா? கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அஃபெக்டிங் யுவர் மேல்ஸ். ஓகே, இட் இஸ் அஃபெக்டிங் யுவர் மேல். டர்னர் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அஃபெக்டிங் ஃபீமேல்ஸ். Turner's syndrome is affecting females, male, and Klinefelter's syndrome is affecting your males. Okay. So Turner syndrome le XO 45 chromosomes, ஒரு chromosome கம்மியா இருக்கு sex chromosomes. So in the females வந்து again sterile, ovaries are rudimentary. So இந்த characters படிச்சுக்கோங்க. Okay, let's take a short break and then ஒரு 10 minutes questions discuss பண்ணுவோம்.
ஓகே, இப்போ சில ஓகே, இப்போ சில சாம்பிள் கொஷின்ஸ் பார்ப்போம். போத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 மார்க்கர்ஸ், 3 மார்க்கர்ஸ் அண்ட் 5 மார்க்கர் கொஷின். ஸோ இங்கே வந்து ஒரு 5 மார்க்கர் கொஷின்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த 5 மார்க்கர் கொஷின் என்ன கேட்குறாங்க? எக்ஸ்பிளைன் அபவுட் டயபிரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லி 5 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மார்க்ஸுக்கு வந்து டயபிரிட் கிராஸை பற்றி நீங்கள் எழுதணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டெக்ஸ்ட் புக்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி டயபிரிட் கிராஸ் வந்து 5 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டயபிரிட் கிராஸ்னா என்ன? பேரண்டல் ஜெனரேஷன் F1 F2 பேரண்டல் கெமீட்ஸ் எப்படி இருக்கும், F1ல எப்படி இருக்கும், F2ல வந்து பண்ணட் ஸ்கொயர் வரையணும், ஃபீனோடிபிக் ஜீனோடிபிக் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணணும். திஸ் கேரிஸ் அரௌண்ட் 2.5 to 3 மார்க்ஸ். ஓகே, இன்னொரு 2 மார்க்ஸ் எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க? டயபிரிட் கிராஸ்னா என்ன, அதுக்கு என்ன பண்ணுறோம், அது மூலியமா என்ன கண்டுபிடிச்சாங்க மெண்டல் வந்து டயபிரிட் கிராஸ் மூலியமா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டயபிரிட் கிராஸில் வந்து நீங்கள் ஆன்சரில் வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணும், ஒரு பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் உங்கள் ஆன்சர் ஷீட்னா அதை பாதி ஆக்கிட்டு ஒரு பக்கம் வந்து பேரண்டல் ஜெனரேஷனை வந்து யூ கேன் டேக் எனி எக்ஸாம்பிள், எனி 2 எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பேரண்டல் ஜெனரேஷன் அது மூலிமா உங்களுக்கு கிடைக்கிற கெமீட்ஸ் என்ன, கெமீட்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கெமீட்ஸு அது மூலிமா வர்ற F1 ஜெனரேஷன், அதுக்கப்புறம் வர்ற F2 ஜெனரேஷன். F2ல வந்து மேல் அண்ட் ஃபீமேலில் வந்து ஒரு பண்ணட் ஸ்கொயர் வரையணும். ஓகே, பண்ணட் ஸ்கொயர் இஸ் வெரி வரையல, பட் எப்படி உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இதை வந்து நம்ம செல்ஃப் பண்ணுறோம் இல்லையா, வேர் செல்ஃபிங் இட், செல்ஃபிங் ஆர் selfing, and this is the F2 generation. F1 F2 parental F1 F2 Punnett square represent பண்ணி finally phenotypic ratio எனக்கு 9:3:3:1 and then இந்த மாதிரி எழுதிட்டு, ஸோ டயபிரிட் கிராஸில் ஒரு பக்கம் இதெல்லாம் எழுதிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் யூ கேன் எக்ஸ்பிளைன் வாட் யூ ரிட்டன் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ் 2 கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம். 2 கேரக்டர்ஸோட டாமினன்ட் ட்ரெய்ட் அண்ட் ரெசசிவ் ட்ரெய்ட்கான ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்ம அதை கிராஸ் பண்ணோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எழுதணும். ஓகே, ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸை பற்றி எழுதலாம். ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ் எடுத்துக்கிட்டு கிராஸ் பண்ணோன்றதை சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து வர்ற கெமீன்ஸ், அதுக்கப்புறம் F1 ஜெனரேஷனில் எப்படி இருந்துச்சு ஃபீனோடைப் அண்ட் ஜீனோடைப் வந்து ஹெட்ரோசைகஸாக இருக்கும், ஆனால் ஃபீனோடைப் வந்து எல்லாமே சேமாக தான் இருக்கும். அடுத்தது வந்து ஸோ இங்கே பேசிக்கலி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் என்ன எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் என்ன டிஸ்கிரைப் பண்ணலாம்னா, யூ கேன் டெல் தட் த்ரூ திஸ் பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட் by conducting the diabetic cross, மெண்டல் வந்து என்ன டிஸ்கவர் பண்ணாரு? he discovered the law of independent assortment. இந்த 9:3:3:1 ரேஷியோ மூலியமா என்ன, இதான் வந்து அப்சர்வேஷன், இது மூலியமா என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாரு? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை ப்ரொபோஸ் பண்ணாது. லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னா என்ன? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா 5 மார்க் ஈஸி. ஓகே, அடுத்த கொஸ்டின்ல வந்து இன்னொரு 5 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்
What is incomplete dominance? Explain with example. Very easy. Incomplete dominance na என்னது? Then in the heterozygous condition, a intermediate phenotype is being shown. Okay, it is not showing either of the phenotypes or the traits of a particular character. It is showing an intermediate trait. Okay, so அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்ணிட்டு நீங்கள் ஸ்னாப்டிராகனோட ஒரு எக்ஸாம்பிளை வச்சு யூ கேன் எக்ஸ்பிளைன். ஸ்னாப்டிராகனில் வந்து என்ன பார்த்தோம் நம்ம? ரெட் இஸ் த டாமினன்ட் phenotype, ஒயிட் இஸ் த ரெசசிவ் phenotype. ஆனால் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கும்போது உங்களுக்கு பிங்க் வருது. ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் வரைஞ்சிங்க இல்லையா, இதே மாதிரி யூ ஹேவ் டு ரெப்ரசன்ட் த மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்து மோனோ ஹைப்ரிட் கிராஸ் இது பண்ணி பண்ணட் ஸ்கொயர் வரைஞ்சு you will have to explain. Phenotypic ratio and genotypic ratio ரெண்டுமே வந்து 1:2:1 1:2:1 தான் கிடைச்சிச்சு. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரைட் சைடில் இதெல்லாம் எழுதிட்டு ரைட் சைடில் யூ வில் ஹேவ் டு எக்ஸ்பிளைன் வாட் ஹேவ் யூ ரிட்டன். எப்படி உங்களுக்கு இந்த 1:2:1 ரேஷியோ ஏன் வந்துச்சு? ஏன்னா பிகாஸ் டியூ டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இட் இஸ் ஷோயிங் இன்டர்மீடியட் ரேட். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்னாப்டிராகனோட கலர், ஃப்ளவர் கலரை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 5 மார்க்ஸ். லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து யூ வில் ஹாவ் டு ஃப்ளோ சார்ட் மூலியமாவோ F1 F2 parental F1 F2 gametes selfing இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணணும். எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக லெஃப்டில் எழுதிட்டு ரைட் சைடில் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் வாட் ஹேவ் யூ டன் அண்ட் வாட் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், ஒரு டெஃபினிஷன். Okay, this is how you score marks. Next question பார்க்கலாம். அடுத்து வந்து there are 2 marker and 3 marker questions பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் மெண்டல்ஸ் சக்சஸ் இன் ஹிஸ் ப்ரீடிங் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்குறாங்க. அவரோட ப்ரீடிங் ப்ரோக்ராம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கான சக்ஸஸ்க்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சூஸ் பண்ண பிளான்ட் வெரைட்டி அண்ட் அவர் சூஸ் பண்ண கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல் தோஸ் கேரக்டர்ஸ் அண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் பிளான்ட் வெரைட்டி ஹேட் ஒன்லி ஆல் த கேரக்டர்ஸ் ஹேட் ஒன்லி 2 traits, டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் trait. அதனால தான் வந்து he was properly able to get the results. Okay, and he was able to give the different laws. He was able to propose the laws of inheritance. Okay, இதே வந்து if he would have picked a character which showed intermediate trait like incomplete dominance or co-dominance காட்டுற ஒரு கேரக்டரா பிக் பண்ணியிருந்தான்னா he wouldn't have gotten the same results. Okay, so the choice of the pea plant, Pisum sativum, so the choice of the experimental plant and the choice of the character played a very crucial role in his experiment. Okay, and also along with that true breeding lines. So true breeding lines பத்தி நீங்க சொல்லலாம். So true breeding lines was an important reason for the experimental success. Okay, so you can 2 marker question கேட்டாங்கன்னா you can attribute the reason to the choice of the plant and the character and also for the true breeding line. Okay. இங்க அடுத்த क्वेश्चन வந்து what is back cross? What is back cross அப்படின்னு கேக்குறாங்க. பேக் கிராஸ்னா என்னது? தே ஆர் நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்டல் ஜெனரேஷன் இருக்கு. பேரண்டல் ஜெனரேஷன் வந்து நீங்கள் 2 பிளான்ட்டை கிராஸ் பண்ணி ஒரு F1 ஜெனரேஷன் வருது, ஃபீலியல் ஜெனரேஷன் வருது. ஸோ இந்த F1 பிளான்ட்டை எடுத்து we are crossing it with one of the parents
that is called back cross. So for example, எனக்கு வந்து பேரண்டல்ல வந்து மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் நான் F1ல நான் இப்போ இந்த பிளான்ட் எடுத்து if I am crossing it with a recessive parent, I am crossing it with a recessive parent, this is the back cross. Okay, this is known as the back. So ஒரு எக்ஸாம்பிளோட ஃபர்ஸ்ட் ஒரு லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து you can elaborate. Okay. அடுத்த கொஸ்டின்ல வந்து இதெல்லாம் வந்து 2 மார்க்கர் ஆர் 3 மார்க்கர் கொஸ்டின் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு கேட்குறாங்க. டெஸ்ட் கிராஸ்னா என்னது? ஒரு பிளான்ட் இருக்கு வித் ஷோயிங் அ டாமினன்ட் phenotype, ஒரு வைல்ட் பிளான்ட், அது வைல்ட் பிளான்ட்னு எடுத்துப்போம். ஒரு வைல்ட் பிளான்ட் ஆர் அனிமல், ஒரு வைல்ட் ஸ்பீஷீஸ் இருக்கு ஷோயிங் டாமினன்ட் phenotype whose phenotype is to be known. Whose genotype is to be known. Whose genotype is unknown. Okay, whose genotype is unknown. Phenotype தெரியுது, it's showing a dominant phenotype, but genotype is unknown. So இந்த genotype கண்டுபிடிக்கிறதுக்காக they are crossing the wild species with recessive counterpart. ஸோ இப்போ ஒரு பிளான்ட் வந்து டாமினன்ட் ட்ரைட் காட்டுது, ஃபீனோடைப் காட்டுது, அதோட ஜீனோடைப் தெரில, வெதர் இட் இஸ் ஹோமோசைகஸ் ஆர் ஹெட்ரோசைகஸ் தான் நம்மளுக்கு தெரியல. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வில் கிராஸ் இட் வித் அ ரெசிசிவ் பிளான்ட். ரெசிசிவ் பிளான்ட் வந்து கண்டிப்பாக ஹோமோசைகஸ் கண்டிஷன் தான் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், இருந்தே ஆகணும். ஸோ நம்ம ஒரு ரெசிசிவ் பிளான்ட்டோட ஒரு ஹெட்ரோசைகஸா இல்லை ஹோமோசைகஸான்னு தெரியல. இஃப் இட் இஸ் ஹெட்ரோசைகஸ், அப்போ கண்டிப்பாக வந்து progeniesல at least some of the progenies will show the recessive phenotype. So இப்போ some of the progenies வந்து recessive phenotype காட்டுச்சு அப்படின்னா the wild type is a heterozygous plant, heterozygous dominant. இதே வந்து progeniesல வந்து இப்போ இதுவே வந்து இது கேபிட்டல் ஆர் இருந்துச்சுன்னா progeniesல வந்து யாருமே வந்து recessive phenotype காட்ட மாட்டாங்க, எல்லாம் dominant plants தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், wild type is the wild type plant which we wanted to find out, the genotype which we want to find out was a homozygous dominant அப்படின்னு, it is in the homozygous condition அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் அ டெஸ்ட் கிராஸ். இந்த மாதிரி நம்ம go for it. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு 5 மார்க்கர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 5 மார்க்கர் கொஸ்டின்ல எக்ஸ்பிளைன் polygenic inheritance with an example அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து 5 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு வில் வி அப்ரோச் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆன்சர்ல வாட் ஆல் ஷுட் பி இன்க்ளூட், என்ன இன்க்ளூட் பண்ணணும், வி ஷுட் இன்க்ளூட் தட் it is a type of inheritance which is controlled by one or more genes. One or more genes in which dominant alleles have cumulative effect. இந்த இடத்துல cumulative effect is the key word. Have a cumulative effect. Okay, with each dominant allele expressing a part or unit of the trait, a part of the trait. Yeah, so a trait is shown only when
all the dominant alleles are present. All the dominant alleles are present. அப்பதான் வந்து it will show the disease. Okay. So quantitative inheritance. இதுக்கு பேரு quantitative inheritance. So quantitative inheritance is called as polygenic inheritance. Okay. அது multiple factor inheritance னு கூப்பிடுவாங்க. Okay. So several genes are acting together, okay, to produce a continuous trait, continuous character. Okay. So எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஹியூமன் ஸ்கின் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஹியூமன் ஸ்கின் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, human skin color is controlled by 3 genes. என்னென்ன? A, B and okay. எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க இல்லையா? ஹியூமன் ஸ்கின் கலரை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட்ஸ் கண்ட்ரோல் பை 3 genes A, B and C. So the combinations வந்து total of 6 allelic combinations is possible. So A க்குனா to be AA, AA, B and CC. This is the dominant. This is where all the 3 genes are in the dominant condition. Okay. This is a dark skin tone. இங்க வந்து fair skin tone இருக்கிறதுலே fair skin toneல வந்து எல்லாம் recessive conditionல இருக்கும். எல்லாம் recessive conditionல இருந்துச்சுன்னா fair, எல்லாம் dominant condition it is dark. Okay. So இந்த மாதிரி you have multiple combinations. Around 27 distinct genotypes are possible. Okay. இந்த மாதிரி total 27 distinct ஆன genotypes are possible. 27 genotypes are possible. Okay. So இந்த experiment use பண்ணி you can explain. அடுத்து வந்து why was Drosophila melanogaster chosen for for the linkage experiments, linkage and recombination experiments by T.H. Morgan. ஸோ இது வந்து ஒரு 3 மார்க்கர் கொஷனுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸாக எழுதுங்க. இட் இஸ் ஈஸியர் ஃபார் தி எவாலுவேட்டர் டு செக், ஓகே, டு கரெக்ட் இட். ஸோ பாயிண்ட்ஸாக எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் என்னவா எழுதலாம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பிள் சைஸ் வந்து ஜாஸ்தி, லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராஜனிஸ் போடும். ஹை நம்பர் ஆஃப் ப்ராஜனிஸ் போடுறதுனால சாம்பிளிங் சைஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. சாம்பிள் சைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே, ப்ராஜனிஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா சாம்பிள் சைஸ் ஜாஸ்தியாக இருக்கு. அண்ட் க்ரோயிங் இஸ் வெரி என்ன சொல்றது, இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸிலி க்ரோன். இட் கேன் ஈஸிலி பி கல்ச்சர்ட் ஆர் க்ரோன் இன் அ சிம்பிள் சிந்தட்டிக் மீடியா. சிம்பிளான சிந்தட்டிக் மீடியாவில் கூட யூ கேன் க்ரோ தீஸ் திங்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், லைஃப் சைக்கிள் இஸ் ஷார்ட். லைஃப் சைக்கிள் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால இட் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். எக்ஸ்பெரிமெண்டல் டைமை வந்து நிறைய சேவ் பண்ணுது. ஸோ ப்ராஜனிஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ சாம்பிள் சைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஈஸியாக யூ கேன் க்ரோ தம் இன் சிம்பிள் சிந்தட்டிக் மீடியா பார்த்தாச்சு. லைஃப் சைக்கிள் இஸ் வெரி ஷார்ட், அதனால எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நிறையா டைம் சேவ் ஆகுது. இன்னொரு விஷயம் வந்து தேர் இஸ் கிளியர் differentiation of the sexes, male and female sexes இடையில clear differences நம்மளுக்கு இருக்கு. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகே, அது ஒன்று. கடைசியாக வந்து வேரியேஷன்ஸ், வாட் எவர் வேரியேஷன்ஸ் விச் ஆர் பீங் ப்ரொடியூஸ்ட் இன் சக்சஸிவ் ஜெனரேஷன்ஸ் வந்து வேரியேஷன்ஸ், ஹெரிடிட்டரி வேரியேஷன்ஸ்
hereditary variations can be easily observed. ரொம்ப சிம்பிளான low power microscope கூட you can observe the differences. Low power microscope use பண்ணி you can easily observe the variations produced in successive generations. So இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக Drosophila melanogaster was chosen for conducting the experiment by T.H. Morgan. You can ask for you 2 or 3 mark question கேட்க வாய்ப்பு. Okay, so that's it for today's class. Hope you got a good idea how to approach the questions from this chapter for board exam. All the best. Thank you.